Right. Assalamu alaikum and good evening. എനിക്കിതില് ഓഡിയോ വീഡിയോ ക്ലിയർ ആയിരിക്കാണ്ട് മെസ്സേജ് ഉണ്ട് താങ്കൾ റൈറ്റ്. ഓഡിയോ വീഡിയോ ക്ലിയർ ആയിരിക്കാണ്ട് മെസ്സേജ് ഉണ്ട് താങ്ക. இப்ப நாங்க எங்களுடைய பாடத்துக்கு வருவோம் இல்லையா? இப்ப நாங்க நேற்றைய பாடம் பார்த்தோம்னு சொன்னா 27 29 வரையான வினாக்களை இல்ல 28 வரையான வினாக்களை நாங்க பார்த்தோம் இல்லையா? இன்று நாங்க 28 இருந்தான வினாக்களை நாங்க பார்ப்போம். இன்றைக்கு முடியுமான வரையில இருக்கக்கூடிய டைமை யூட்டிலைஸ் பண்ணுவோம் ரைட். இப்ப இதுல 29க்கு வாரன் நிறைவேற்று உதவும் முறைமை. நிறைவேற்று உதவும் முறைமையை நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் பொதுவாக இந்த முறைமை எங்கு பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் ஒரு நிறுவனத்தின் நிறைவேற்று தர ஊழியர்களுக்கு உதவக்கூடிய முறைமையாக இருக்கும். நிறுவனத்தின் தந்துருபாய திட்டமிடல்கள், நிறுவனத்தின் எதிர்கால குறிக்கோள், நோக்கு என்பவை தொடர்பாக தீர்மானம் எடுத்தலுக்கு உதவக்கூடிய முறைமைகளாக இது காணப்படும் நாங்கள் பார்க்கலாம். இது எங்களுடைய தீர்மான ஒத்துழைப்பு முறைமை மற்றும் முகாமை தகவல் முறைமையிடமிருந்து பெற்றுக்கொண்ட உள்ளீடுகளை அடிப்படை கொண்டு அறிக்கைகளை முறைமையினுடைய உயர்மட்ட முகாமைக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல சிக்கலான பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை அறிவினை பயன்படுத்தி தர்க்க ரீதியில் சிந்தித்து வழங்குகின்ற முறைமையை நாங்கள் பார்க்கலாம். இதை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவோம் என்று கேட்டால் இந்த வல்லுனர் முறைமையை நாங்கள் அறிவினை தீர்வுகளை அறிவினை பயன்படுத்தி என்று சொல்லுகின்ற பொழுது வல்லுனர் முறைமை. இதுல தரவு மற்றும் நுட்பமான பகுப்பாய்வு மாதிரிகளை ஒருங்கிணைக்கும் நிர்வாக மட்ட பயனர்களுக்கு ஒரு கருவிகளை ஒரு அமைப்பின் குறை கட்டமைக்கப்பட்ட மற்றும் கட்டமைக்கப்படாத நாங்கள் சொல்லுவோம் தீர்மான ஒத்துழைப்பு முறைமையை சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு ஒன்றுக்கு என்ன வரும் என்று கேட்டால் தீர்மான ஒத்துழைப்பு முறைமை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது வந்துட்டு கட்டமைக்கப்படாத அரை கட்டமைப்புள்ள வியாபார பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்க பயன்படுத்தப்படும் என்று நாங்கள் பார்க்கலாம். அவைங்களுக்கு ஒன்றுக்கு சியும், ரெண்டுக்கு பியும், மூன்றுக்கு ஏயும். வல்லுநர் முறைமை ஒரு குறித்த பிரச்சனைக்கு இந்த பல வல்லுநர்கள் இணைந்து தீர்வினை வழங்குவதற்கு ஒப்ப தீர்வுகளை எடுக்க உதவக்கூடிய முறைமை என்று நாங்கள் பார்க்கலாம். அப்ப 29க்கு ஒன்றுக்கு சி வாரவிட ஒன்று தான் இருக்கி, 2க்கு பி, 3க்கு ஏயை நாங்கள் எடுக்கலாம். எஸ்எஸ்ஏடிஎம்மினை பயன்படுத்தி வரையப்பட்ட டிஎஃப்டி பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் எது எவை சரியானவைங்களா? எஸ்எஸ்ஏடிஎம் என்றால் கட்டமைக்கப்பட்ட முறைமை பகுப்பாய்வாக இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாதிரி அடுத்தது எஸ்எஸ்ஏடிஎம். இந்த ரெண்டில் ஒன்று நாங்கள் பயன்படுத்தி முறைமைகளை உருவாக்கக்கூடியதாக எங்களுக்கு இருக்கும். டிஎஃப்டியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வெளிப்புற உள்பொருட்கள் பெரும்பாலும் தரவு ஆதார மூலங்கள் மற்றும் மூழ்கிகள் என குறிக்கப்படும். இப்ப நாங்க வெளிப்புற உள்பொருட்களை நாங்க எடுப்போம் என்று சொன்னால் இது வெளிப்புற உள்பொருட்கள் பெரும்பாலும் முறைமையில் இருந்து தரவுகள் வெளிச்செல்லக்கூடிய இடங்களாக அல்லது முறைமைக்கு தரவுகளை வழங்கக்கூடிய இடங்களாக என்ன செய்யும் எங்களுக்கு இருக்கு. அப்ப ஆதார மூலம் என்று சொன்னால் முறைமைக்கு உள்ளீட வழங்கும் என்று சொன்னால் ஆதார மூலமாகவும் முறைமையிலிருந்து வெளியிட்ட பெற்றுக்கொள்ளுகின்ற இடங்கள் என்றபடியால் மூழ்கிகள் எனவும் நாங்கள் குறிப்பிடுவோம். அப்ப எங்களுக்கு ஏ கூட்ட சொல்லுவோம். சரி, அடுத்த நாங்கள் பார்க்கலாம் என்ன கேட்டால் முறைமை
குறிப்பிடப்படும் அனைத்து தகவல்களும் ஆரம்பத்தில் ஒரு முறை வழியிலிருந்து பெறப்படும் என்று கேட்டால் இல்லை. முறை வழிகள் தரவை ஆரம்பிக்கின்ற இடமாகவோ அல்லது தரவு முடிவுறுத்தப்படுகின்ற இடமாகவோ இராது. முறை வழிகள் உள்ளீடுகளை பெறும், முறை வழிப்படுத்தி வெளியீடுகளை வழங்கும். அப்ப அவர் தரவை இன்னும் ஒரு முறைமைக்கு என்ன செய்ய மாட்டார், உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க மாட்டார். தரவு பாய்ச்சலானது ஒரு தரவு சேமிப்பிலிருந்து இன்னொரு தரவு சேமிப்புக்கு மாத்திரமே இல்லை. தரவு சேமிப்புக்கும் தரவு சேமிப்புக்கும் இடையே என்ன இடம்பெறாதுன்னு கேட்டால் தரவு பாய்ச்சல் இடம்பெறாது. அதுபோல வெளிப்பொருளிலிருந்து எங்களோட தரவு தேக்கத்திற்கு தரவு பாய்ச்சல் என்ன செய்யாது, செல்லாது. அவங்களுக்கு சீக்குற்றும் வராது. ஒவ்வொரு வெளிப்புற உள்பொருளும் குறைந்தது ஒரு தரவு பாய்ச்சலுடன் தொடர்புடையதாக இருக்கணும். இப்ப நாங்க தரவு பாய்ச்சல் வரைபடத்தை வரைகின்ற பொழுது சில விடயங்கள் தொடர்பில் கவனம் கொடுக்கணும்னு பார்த்தோம்ல. அந்த விடயங்களுக்கு கீழே வார விடயங்களை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப எங்களுக்கு A, D சரியான விளைவாக இருக்கும். 30க்கு 3 எங்களுக்கு வரும். பின்வரும் உருவானது A மற்றும் B ஆகிய இரண்டு உள்பொருள்களுக்கிடையிலான R எனும் தொடர்புடைமையினை குறிக்கின்றது. தொடர்புடைமை ஆறின் முதலிமை கார்டினேட்டி மற்றும் தரம் என்ன? தொடர்புடைமையின் முதலிமை என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு தொடர்புடைமையில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு உள்பொருள் இன்னுமொரு உள்பொருளுடன் தொடர்பு கொள்ளுகின்ற தொடர்புகளின் ஆகக்கூடிய எண்ணிக்கையை நாங்கள் சொல்லுவோம் முதலிமை என்று நாங்கள் சொல்லுவோம். தொடர்புடைமையின் தரம் என்று சொன்னால் ஒரு தொடர்புடைமையில் பங்கு கொள்ளக்கூடிய உள்பொருட்களின் எண்ணிக்கை. அவங்களுக்கு இதுல ஏ வந்துட்டு R1ல 1, A3 இப்ப A3 வந்துட்டு 2 தொடர்புடைமையில பங்கு கொள்ளுகின்றது. அப்ப இங்கல ஒரு ஆள் அடுத்த சைட்ல ஒன்றுடன் தொடர்பு கொள்ளுகின்றது. பாத்தீங்கன்னா தொடர்புடைமை R1 அடுத்த சைட்ல ஒன்றுடன் தான் தொடர்பு கொள்ளுது. அப்ப இங்கல ஒரு ஆள் அடுத்த சைட்ல ஒரு ஆளுடன் தொடர்பு கொள்ளுகின்றார். ஆனால் இஞ்சல இருக்கக்கூடிய ஏ பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அடுத்த சைட்ல பலருடன் என்ன செய்யறார், தொடர்பை பண்றார். இப்ப நீங்க இதுல உதாரணத்துக்கு இவரை நீங்க என்ன செய்யுங்க, உதாரணத்துக்கு இவரை நீங்க மாணவன் என்று எடுங்க. இஞ்சல சைட்டை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் மாணவன் என்று நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா இவரை நீங்க என்ன எடுங்க, ஆசிரியர் என்று நீங்க வகுப்பு என்று எடுங்க. வகுப்பு என்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாணவன் ஒரு வகுப்புல தான் இருப்பான். ஆனா ஒரு வகுப்புல பல மாணவன் இருப்பான். பாருங்க, அப்போ B3யும் பி இதுல மாணவன் ஒரு ஆள் இஞ்சல் இருக்கக்கூடிய ஒன்று A3 வந்துட்டு 2 மாணவர்களை வச்சிருக்காரு இல்லையா. A3ல B6 மாணவனும் அதுபோல B3 மாணவனும் A3 வகுப்பில் இருக்கா. அதுபோல A5 வகுப்புல உதாரணத்துக்கு எடுத்திருக்கேன்னா இதை வகுப்புன்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கல பக்க வகுப்பை இங்கல பக்கம் மாணவர்னு நீங்க எடுப்பீங்கன்னு கேட்டால் இஞ்சல இருக்கக்கூடிய ஒன்றின் பக்கம் இப்ப A3 வந்துட்டு இஞ்சல 2உடன் தொடர்பு போனது என்ன, B3உடனும் அதே நேரம் B6உடனும் தொடர்பு போனது. அப்ப ஒரு B உள்பொருள் மாதிரி A இன் B உள்பொருள் மாதிரி 2 A இன் உள்பொருள் மாதிரி ஒன்றுடன் தொடர்பு பண்றார். அப்ப இஞ்சல இருக்கக்கூடிய ஒரு ஆள் இஞ்சல இருக்கக்கூடிய ஒன்றுடன் தான் தொடர்பு பண்றார். ஆனா இஞ்சல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அடுத்த சைட்ல இருக்கக்கூடிய பியுடன் பலதுடன் என்ன செய்யறார், தொடர்பை போன்றார். அப்ப இவரை சொல்லுவோம் ஒன் டு மெனி அல்லது ஒன் டு எனி என்றும் நாங்கள் சொல்லலாம். சொல்லக்கூடாது தானே. B1 ஏ பக்கம் ஒன்றுடன் தான் தொடர்பில் இருக்கா. ஆனா ஏ பக்கம் பி உடன் 2உடன் தொடர்பில் இருக்கு ஆகக்கூடியது. பாருங்க, A5 B5 உடையும் B7 உடையும் தொடர்பில் இருக்கு. அப்ப இஞ்சல ஒரு ஆள் இஞ்சல பக்கம் மெனி அதை நீங்க எனின்னும் எடுக்கலாம்.
இப்ப இதான் தொடர்புடைமை நீங்க எடுப்பீங்கன்னு கேட்டால் எத்தனை உள்பொருள் சம்பந்தப்படுது? ரெண்டு. அப்ப நாங்க சொல்லுவோம் இவர துவித தொடர்புடைமை என்று நாங்க சொல்லுவோம். அப்ப இவர ஒன் டு எனி துவிதம் என்று சொல்லுவோம். ஒன் டு எனி துவிதம் என்று நாங்க சொல்லுவோம். அடுத்த நாங்க பார்க்க போனோம் கோப்பு அடிப்படையிலான அணுகுமுறையை விட தரவுத்தள அணுகுமுறையின் அனுகூலங்கள் என்னன்னு கேட்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஃப்ளட் ஃபைல் சிஸ்டத்தை தெரியும். ஃப்ளட் ஃபைல் சிஸ்டம், அடுத்தது டேட்டாபேஸ் சிஸ்டம். டேட்டாபேஸ் சிஸ்டத்தில் ஒரு தரவுத்தளத்துக்குள்ள பல அட்டவணைகள் இருக்கும். ஒரு அட்டவணை மற்ற அட்டவணையில் செய்யப்பட்டிருக்கும், தொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப ஒரு அட்டவணையில் வரக்கூடிய தரவு மறு அட்டவணையில் வராது. ஆனால் ஃப்ளட் ஃபைல் சிஸ்டத்தில் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படாத அட்டவணைகள் பல இடங்களில் நிறுவனத்தின் தரவுகளை தேக்க வைக்கப்பட்டிருக்கும். அங்கு ஒரு இடத்தில் வருகின்ற தரவு மீள மீள மற்ற கோப்புகளில் என்ன செய்யும்? வரும். காரணம், இரண்டு வேறுபட்ட இடங்களில் உள்ள கோப்புகளுக்கு இடையில் தொடர்பு இருக்காது. உதாரணம், பாடசாலையில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்ல இருக்கக்கூடிய மாணவர் தொடர்பான தரவு அட்டவணை இருக்கின்றது வச்சுக்கொள்ளுமே. அப்ப ஸ்டூடெண்ட் டீட்டெயில் தொடர்பான அட்டவணை எங்களுடைய பாடசாலையின் அட்மின் பிளாக்ல இருக்கு. அந்த மாணவன் லைப்ரரிக்கு மெம்பர்ஷிப்பாக போனா மாணவன் தொடர்பான ஸ்டூடெண்ட் அந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய சகல டேட்டாக்களையும் என்ன செய்யும்? திரும்ப நாங்கள் அதில் ஸ்டோர் பண்ண வேண்டி வரும். அப்ப இங்க ஒரு இடத்துல வருகின்ற டேட்டா ஸ்கூல்ல பல இடங்கள்ல திரும்ப திரும்ப ஸ்டோர் பண்ண வேண்டிய நிலைமை எங்களுக்கு அந்த மட்டக்கோவை மாதிரியில வருகின்றது. அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் தரவு தரவுத்தள முறைமைகளின் அனுகூலங்கள்னால் தரவு தனிமைப்படுத்தப்படுவதை குறைத்து அங்க வெவ்வேறு தனித்தனி இடங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல தரவுகள் தனித்தனியே பேணப்படும். ஆனால் தரவுத்தள முறைமையில ஒரு இடத்துல வருகின்ற டேட்டா திரும்பி இன்னொரு இடத்துல வராது. காரணம், அந்த ரெண்டு அட்டவணைகளுக்கு இடையும் என்ன இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு தொடர்பு இருக்கும். அப்ப அந்த தொடர்பின் காரணமாக என்ன செய்ய மாட்டான், ஒரு இடத்துல வரக்கூடிய டேட்டா இன்னொரு இடத்துல என்ன செய்யாது? வராது. அப்ப அது தரவு தனிமைப்படுத்துவதை குறைக்கும். தரவு மறுபதிவுகளை அதிகரிக்குமா? இல்லை, குறைக்கும். தரவு மறுபதிவுண்டால் ஒரே மாதிரியான தரவு திரும்ப திரும்ப வருவதை தரவுத்தள முறைமை குறைக்கும். அது எங்க இருக்கும்? மட்டக்கோவை மாதிரி இருக்கும். தரவு பாதுகாப்பு வழிமுறைகள் அதிகரிக்கும். ஓ, டேட்டா தரவுத்தள முறைமைகளில் தரவு பாதுகாப்பு என்ன செய்யும்? அதிகரிக்கும். தரவு வேள்மிகை இழிவாகும். டேட்டா ரிடண்டன்சி என்ன செய்யும்? குறையும். டேட்டா ரிடண்டன்சி மறுபதிவுண்டால் ஒரே மாதிரியான பதிவு திரும்ப திரும்ப மாறும். தரவு வேள்மிகை என்று சொன்னால் ஒரே மாதிரியான வெலு திரும்ப திரும்ப மாறும். என்னது? இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒரு டேபிளை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த டேபிள்ல இப்ப குறிப்பிட்ட மாணவன் தொடர்பான இப்ப இண்டெக்ஸ் நம்பர் 1 மாணவன் ஸ்டூடெண்ட் டேபிள்லையும் இருக்கும். அதே நேரம் அதே டேட்டா லைப்ரரிக்குள்ளேயும் 1 அவன் அட்ரஸ் இருக்கும். இவரை சொல்லுவோம் என்று கேட்டால் தரவு மறுபதிவு சொல்லுவோம். தரவு ரிடண்டன்சின்னு சொன்னால் ஒரே மாதிரியான தரவு திரும்ப திரும்ப வரும். இப்ப உதாரணம், இப்ப ஒரு மாணவனுடைய முகவரி ஒரு டேபிள்லேயே பல பல ரோக்கள்ல திரும்ப திரும்ப வரும். அப்படி மாறதை சொல்லுவோம் என்று கேட்டால் தரவு வேள்மிகை அதை என்ன செய்யும்? குறைக்கும். அவங்களுக்கு என்ன வரும் என்றால் அனுகூலம், தனிமைப்படுத்தலை குறைக்கும், பாதுகாப்பு வழிமுறை அதிகரிக்கும், வேள்மிகை இழிவாகும். அப்ப என்ன வரும்? ஏசிடி விளைவாக எங்களுக்கு வரும். புதிய தரவுத்தளம் ஒன்றை வடிவமைப்பதில் பின்வரும் 3 முக்கிய படிமுறைகள் இருக்கு. முதலாவது என்னது? எங்களுக்கு தேவைப்பட்ட ஆய்வு. நாங்க அதுல முதலாவது டயக்ராம் எழுதுறதுக்கு முதல்ல இந்த ஸ்டெப் எழுதி வச்சிருக்கீங்களா? அமுல்படுத்தப்பட்ட தரவு மாதிரியில் வெளிப்படுத்தக்கூடிய லொஜிக்கல் ஸ்கீமா. தரவுத்தளத்தை சேமிப்பதற்கும் அணுகுவதற்கும் கூடுதல் விவரக்குறிப்புகள் வழங்கப்படும் பௌதிக வடிவமைப்பு. அப்ப முதலாவது எங்களுக்கு தேவைப்பட்ட ஆய்வு செய்வோம். அடுத்தது எங்களுக்கு கன்செப்சுவல் எண்ணக்கரு வடிவமைப்பு. அதுக்கு பிறகு எங்களுக்கு லொஜிக்கல் ஸ்கீமா.
எண்ணக்கரு வடிவமைப்பில் தான் நம்ம ஈயா டயக்ராம் கூறுவோம்ல. அதுக்கு பிறகு லொஜிக்கல் என்று சொன்னா ஈயா டயக்ராம தொடர்பு திட்டமாக மாற்றும். தொடர்பு திட்டத்தை கொண்டு என்ன செய்ய போறோம், எஸ்கியூஎல் உருவாக்க அதுல தான் நாங்க மூணாவது கட்டம். அப்ப எங்களுக்கு முதலாவது 2 1 3 வரும். 2 1 3 முதலாவது வரும். 33க்கும் எங்களுக்கு 1 வரும். தரவு வேள்மிகை விளைவாக ஏற்படும் தரவு முரண்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் எது உண்மையானது? என்னது தரவு முரண்கள் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அனோமலிஸ் எங்கட அட்டவணையில் இந்த தரவுகளை உள் நுழைவிக்கின்ற பொழுது, எங்கட அட்டவணையில் தரவுகளை நீக்குகின்ற பொழுது, எங்கட அட்டவணையில் ஒரு குறித்த தரவினை நாங்கள் இற்றைப்படுத்துகின்ற பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுவோம் என்று கேட்டால் தரவு முரண் என்று சொல்லுவோம். தரவு முரண் வருவதற்கு ஒரு காரணம் என்று கேட்டால் இந்த தரவு ரிடண்டன்சியை நாங்கள் சொல்லுவோம். இப்ப உதாரணமாக நாங்க ரிடண்டன்சியை நாங்க விளக்குவோமாக இருந்தால், இப்ப உதாரணத்துக்கு இப்ப இவ்விடத்துக்கு ஒரு டேபிள் எடுங்க. என்ன டிபார்ட்மெண்ட் எடுங்க. டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாயி நம்பர் எடுங்களேன். எம்ப்ளாயி நம்பர், இதுல நேம் எடுங்களேன். இதுல டிபார்ட்மெண்ட் நம்பர் எடுங்க. இதுல டிபார்ட்மெண்ட் நேம் எடுங்க. சரியா? இப்போ ஒரு எம்ப்ளாயி என்ன செய்யறாருன்னு கேட்டால், ஒன்று அவரை பேர் ஏ, அவர் D1, அவர் அக்கவுண்ட்ஸ் ஏசிசி. 2 அவர் பி, அவர் டிபார்ட்மெண்ட் நம்பர் 2, அவர் எங்களுக்கு ஐடி. எங்களுக்கு 3 அவர் சி, அவர் D1 அக்கவுண்ட்ஸ். எங்களுக்கு 4 அவர் சி டி, அவர் D3, அவர் அட்மின். 5 எங்களுக்கு டி, அவர் டிஇ, அவர் D3, அவரும் அட்மின். இப்படி எங்களுக்கு எத்தனை இருக்கின்ற பார்த்தா புலங்கள் இருக்கின்றவைங்க. இப்ப இதுல என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது அப்டேட் பண்ண போறோம். இப்ப நான் அப்டேட் பண்ணல அனுமதி. இதுல தரவு வேள்மிகின்றல் என்ன, ஏசி திரும்ப திரும்ப வருது, அட்மின் திரும்ப திரும்ப வருது. அப்ப ஒரே மாதிரியான தரவு திரும்ப தண்ணி உண்ண தண்ணி உண்ண தண்ணி உண்ண நீங்க உண்ண. இப்ப இதுல தரவு வேள்மிக நாங்க பார்த்தோம்னு சொன்னால், இப்ப ஒரே மாதிரியான தரவு என்ன செய்ய போதும், எங்களுக்கு திரும்ப திரும்ப வருதுல. இதான் தரவு வேள்மிகை. அப்ப முதலாவது பிரச்சனை உருவாக்கம் மற்றும் இற்றைப்படுத்தல் முரண்கள் மாத்திரம் தரவு வேள்மிகையில் விளைகின்றன. உருவாக்கம் மற்றும் இற்றைப்படுத்தல், அப்டேட் கிரியேஷன், முரண்கள் மாத்திரம். அங்க என்னல்ல, உருவாக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இற்றைப்படுத்தல் ஒரு ஒரு வேள்மிகை இல்லை. அங்க 3 வகையான பிரச்சனை இருக்கு. ஒன்று இன்சர்ட், அடுத்தது அப்டேட், அடுத்தது எங்களுக்கு டிலீட். இன்சர்ட் எடுத்தோம் என்று சொன்னால், இந்த அட்டவணையினுடைய முதன்மை சாவி எம்ப்ளாயி நம்பர். இப்ப நான் என்ன செய்யறேன், புதிய டிபார்ட்மெண்ட் திறந்திருக்கேன், மார்க்கெட்டிங். அதில் நம்பர் D4. இப்ப இவ்விடத்தைக்கு D4 மார்க்கெட்டிங் என்று சொல்லி இந்த டேட்டாவை என்ற பண்ணேலுமா? என்ற பண்ணேலா. ஏன் என்ற பண்ணேலா? முதன்மை சாவிக்கு ஒரு பெறுமதி ஒன்றை கொடுக்காம டிபார்ட்மெண்ட் நம்பர் D4 நான் கொடுக்க இயலா. அப்ப நான் அட்டவணையில் குறித்த தரவை உள் நுழைவிக்கணும் என்று சொன்னா, அட்டவணையில் ஒரு குறித்த தரவை உள் நுழைவிக்கணும் என்று சொன்னா, அதனோடு தொடர்பில்லாத வேறு பதிவுகளை உள் நுழைவிக்காது நான் இந்த D4 கொடுக்கிறேன். அப்ப இதை சொல்லுவோம் உள் நுழைவித்தல் தரவு மிகை என்று நான் சொல்லுவேன். அப்ப உள் நுழைவித்தல் தரவு முரண் என்று சொன்னா, நான் D4 என்ற பண்ணணும், என்னென்று மார்க்கெட்டிங் கொடுக்கணும். ஆனா இந்த அட்டவணையில கொடுக்கல. காரணம் எம்ப்ளாயி நம்பர் தான் முதன்மை சாவி. அப்ப முதன்மை சாவிக்கு ஒரு பெறுமதியை கொடுக்காம D4 பெறுமதியை கொடுக்கல.
இவரை சொல்லுவோம் உள் நுழைவித்தல் தரவு முறை. அப்டேட் என்று சொன்னா இப்ப நான் என்ன செய்யறேன், டிபார்ட்மெண்ட் இப்ப எம்ப்ளாயி நம்பர்னது டிபார்ட்மெண்ட் நேமு நான் என்னவாக மாத்துறேன், ஐடி மாத்துறேன். யாரு, எம்ப்ளாயி நம்பர் ஒன்று சமன் டி நேம் ஐடி மாத்துறேன். மாத்தலாமா? ஓ மாத்தலாம். இப்ப நான் அப்படி மாத்தக்குள்ள என்ன நடக்குது இன்னைக்கு, எம்ப்ளாயி நம்பர்ல டிபார்ட்மெண்ட் நேம் ஐடி மாத்தினா குழப்பம் வருது. டிபார்ட்மெண்ட் நம்பர் ஒன்றுக்கு அக்கௌண்ட்ஸ் இஞ்சரிக்கு இஞ்ச ஐடி இருக்கு, ஐடி டிபார்ட்மெண்ட் டூக்கு தானே ஐடி இருக்கு. இப்படி நான் அப்டேட் பண்ணலாமாட்டாலும் அப்டேட் பண்ணலாம். அப்படி அப்டேட் பண்ணுகின்ற போது நீ பிரச்சனை வர மாட்டு கேட்டால் அப்டேட் பண்ணக்குள்ள ஒரு பிரச்சனையும் வர மாட்டா. அப்டேட் பண்ணதுக்கு பிறகுதான் பிரச்சனை வருமே. டிபார்ட்மெண்ட் ஒன்னுக்கு உள்ளதுக்கு அக்கௌண்ட்ஸ், ஐடிக்கு உள்ளதுக்கு D23. அப்ப இவரை சொல்லுவோம் அப்டேட் அனோமலிஸ். இப்ப நான் எம்ப்ளாயி நம்பர் 4 டிபார்ட்மெண்ட் நம்பரை D2 மாத்தலாம். மாத்தலாமா? ஓ மாத்தலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நான் இந்த இடத்துல இவரை இப்படி நான் அப்டேட் பண்ண வேண்டி வரும்ல. இப்படி அப்டேட் பண்ணுகின்ற பொழுது ஒவ்வாத பிரச்சனை வரும். என்ன, D1க்கு ஐடி மாத்துவேனாக இருந்தா இங்க D1க்கு அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஐடிக்கு D2 இருக்குது. அப்ப அந்த குழப்பம் எதால வருது, அப்டேட் பண்றதால வருது. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றால் அப்டேட் அனோமலிஸ் சொல்லுவோம். நீக்கல் அனோமலிஸ். இப்ப எனக்கு என்ன செய்யணும், ஊழியன் 2ஆம் நம்பரை நான் எங்கட அட்டவணையிலிருந்து நீக்கணும். கம்பெனியை விட்டு போறான். இவனை நான் நீக்குவனாக இருந்தால், D2 நீக்குவனாக இருந்தால் ஒரே ஒரு ஊழியரை கொண்டிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் 2 என்ன செய்யப்படும், நீக்கப்படும். அவன் நான் நீக்கணும் எம்ப்ளாயி நம்பர் 2. அப்படி நீக்குகின்ற பொழுது எதுவும் சேர்த்து நீக்கப்படும், டிபார்ட்மெண்ட் நம்பர் 2 சேர்த்து நீக்கப்படும். இதை சொல்லுவோம் delete anomalies சொல்லுவோம். அப்ப இதுல உருவாக்கமற்ற மித்தைப்படுத்தல் முறைகள் வேள்மிகையினால் விளைகின்றதா? இதுல எல்லாம் இல்லை, உருவாக்கம் இல்லை. உள்நுழைத்தல், இற்றைப்படுத்தல் மற்றும் உருவாக்கம்ங்கிற ஒன்று எங்களுக்கு இல்லை. உள்நுழைத்தல், இற்றைப்படுத்தல், நீக்கல் முரண்கள் மாத்திரமே தரவு வேள்மிகையினால் ஏற்படுகிறது. எஸ்ஆ நோவாண்டு கேட்டால் எங்களுக்கு எஸ். நீக்கல் முரண்கள் மாத்திரமே இல்லை, மூன்றும் எங்களுக்கு வருது இப்ப பார்த்தோம்ல. உள்நுழைத்தல் மற்றும் இரண்டுமா இல்லை. அப்ப என்ன ஆன்சர் வரும், 34க்கு 3. இஎம்பி ஐடி, லாஸ்ட் நேம் மற்றும் சலரி ஆகிய 3 நிரல்களையும் கொண்ட ஒரு ஊழியர் அட்டவணையில் ஒரு நிரையினை நுழைப்பதற்கு பயனர் மலிக் விரும்புகிறார். இஎம்பி ஐடி 59694, லாஸ்ட் நேம் ஹரிஸ் ஆகிய தரவுகளை உள்ளீடு செய்கிறார். இப்ப இதுல என்ன செய்யறார், எம்ப்ளாயி நம்பர் லாஸ்ட். அப்ப இவர் என்ன செய்யறார், 696 எங்களுக்கு கொடுக்கார். இதை கொடுக்க இயலுமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி லாஸ்ட் நேம் ஹரிஸ், லாஸ்ட் நேம் ஹரிஸ் கொடுக்க இயலுமான்னு கேட்டால் insert into employee values semicolon. எங்களுக்கு 30 சம்பளம் உள்ளிடப்படவில்லை. அப்ப சம்பளம் எங்களுக்கு கடைசியில வருதுல. அப்ப நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னா, சம்பளம் கடைசியில வருமாக இருந்தா எங்களுக்கு insert into employee values ஹரிஸ் இல்லை. இப்ப சம்பளம் இல்லாட்டி என்ன செய்யணும்டா, இவ்விடத்தைக்கு சம்பள பெறுமதியை நாங்க நல் என்று கொடுப்போம். அல்லது எம்ப்ளாய் என்று சொல்லி போட்டு நான் இவ்விடத்துக்கு என்ன கொடுக்கணும், என்ன ஃபீல என்ன பண்ண போறோம் கொடுக்கணும். அப்ப இவ்விடத்துக்கு என்ன கொடுக்கும், இஎம்பி ஐடி கொமா லாஸ்ட் நேம் என்று சொல்லி போட்டு வெலூஸ் ரெண்டையும் கொடுக்கலாம். இப்ப எம்ப்ளாயி வெலூஸ்ண்டா அங்க 3 இருக்கக்கூடிய நிலையில நான் 2 கொடுக்க, 3ஆவத நல்லுன்னு கொடுக்கணும். அப்ப இதை கொடுக்க. இப்ப நான் எம்ப்ளாயி ஐடி லாஸ்ட் நேம் சலரின்னு கொடுத்தா 3 நான் என்ன செய்யணும், என்ற பண்ணணும். இங்க எத்தனையை கொடுக்கார், 2 கொடுக்கார். அப்ப அதால இது புல, இது சரி. இது 3ஐயும் சொல்லிப்பட்டு என்ன செய்யறார், கொடுக்கார். அப்ப சிடியும் எங்களுக்கு சரி. பின்வரும் முழுமையற்ற வாக்கியத்தை கருதுக. டேஸ் பண்பு மேலதிக
டேஸ் பண்பு மேலதிக பண்புகளை உருவாக்குவதற்காக மேலும் பிரிக்கக்கூடிய, அப்ப மேலும் பிரிக்கக்கூடியதை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் எங்களுக்கு கொம்போசிட் அட்ரிபியூட் சொல்லுவோம். கொம்போசிட் என்று சொன்னா கூட்டு பண்பு. கூட்டு பண்பு என்று சொல்லக்கூடியது அந்த பண்பை மேலும் சிறு பகுதிகளாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு என்ன, நேம் எடுங்க. அப்போ நேமை நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னால் நேம் ஒரு கொம்போசிட் அட்ரிபியூட். இதை என்ன செய்ய போறோம், இதை லாஸ்ட் நேம் என்று சொல்லியும் இதை நீங்க ஃபர்ஸ்ட் நேம் என்று சொல்லியும் என்ன செய்ய போறீங்க, பிரிக்க போறீங்க. அட்ரஸ் எடுங்க. அப்போ அட்ரஸ் ஒரு கொம்போசிட் அட்ரிபியூட். இதுல எங்களுக்கு என்ன, ஹவுஸ் நம்பர், இதுல ஸ்ட்ரீட், இதுல எங்களுக்கு சிட்டி என்று சொல்லி பிரியும். அப்ப இவ்வளவும் சேர்ந்து அது என்னது, எங்களுக்கு அட்ரஸ் என்று சொல்லக்கூடிய பண்பு. அப்ப அட்ரஸை நாங்கள் ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் என்று இன்னும் சிறு துண்டுகளாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப எங்களுக்கு என்ன வரும் என்று கேட்டால் இதுக்கு கொம்போசிட் ஒருங்கு சேர் பண்பு என்ன செய்யும், எங்களுக்கு வரும். சிம்பிள்டா என்ன, சிம்பிள்டா எங்களுக்கு மேலும் சிறு பகுதிகளாக பிரிக்க முடியாத சொல்லுவோம் சிம்பிள். சிங்கிள் வேல்யூவை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம். இப்ப அதனுடைய பெறுமதிக்கு அதனுடைய அந்த பண்பின் பெறுமதி உண்டாக இருக்கின்றது. இப்ப உதாரணம், நீங்க ஏஜ் நீங்க எடுப்பீங்க, சாரி டிஓபியை நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டால் ஒரு பெறுமதியா நாங்க வரப்போகுது. என்ஐசி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெறுமதியா வரப்போகுது. மல்டி வேல்யூன்னா பல் பெறுமதி. உதாரணம் டெலிஃபோன் நம்பர். அப்ப ஒரு ஊழியர் பல டெலிஃபோன் நம்பரை கொண்டிருக்கலாம். அப்ப ஒரு ஊழியனுக்கு டெலிஃபோன் நம்பருக்கு பல பெறுமதி வரும். இப்ப ஆசிரியர் குவாலிஃபிகேஷனை சொல்லக்குள்ள அவர் பல குவாலிஃபிகேஷன், ஒரு ஆளுக்கு எம்ஏ என்றும் பிஏ என்றும் பிஇ என்றும் பல பெறுமதி வரும். டிரைவ்ட்னு சொன்னா ஒரு பண்பின் பெறுமதி இன்னொரு பண்பால பெற்றுக்கொள்ளப்படும்ட்டார். அவரை சொல்லும் தெரிவித்த. இப்ப உதாரணத்துக்கு ஏஜ் எடுங்களேன். ஏஜ் வந்துட்டு டொட் கோடுகளால் காட்டப்படுமே. இதர பெறுமதி டிஓபியில் இருந்து என்ன செய்யப்படும், பெற்றுக்கொள்ளப்படும். அப்ப அதனால் அவரை சொல்லுவோம் டிரைவ்ட். இப்ப எங்களுக்கு இவ்விடத்துக்கு என்ன வரப்போகுது, ஒருங்கு சேர் பண்பு எங்களுக்கு வரும். இதுல தொடர்புடைமை முதலிமையில, தொடர்புடைமை முதலிமையை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது எதை சொல்லப்போல, ரிலேஷன்ஷிப் கார்டினலிட்டி சொல்ல போறோம். ரிலேஷன்ஷிப் கார்டினலிட்டியை நாங்கள் சொல்லுவோமாக. எதை சொல்றோம், ரிலேஷன்ஷிப் கார்டினலிட்டி. ரிலேஷன்ஷிப் கார்டினலிட்டி இந்த கேள்வி மேல ஒரு தரம் எங்களுக்கு வந்த என்று சொன்னா, ஒரு என்டிட்டி அதனுடன் தொடர்புடைய உள்பொருளுடன் பேணக்கூடிய அதிகூடிய தொடர்புகளின் எண்ணிக்கை. அப்ப ஒரு தொடர்புடைமையுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையா இல்லை, ஒரு உள் பொருளில் காணப்படக்கூடிய தொடர்புடைமைகளின் எண்ணிக்கையா இல்லை. இப்ப இது வந்துட்டு 2 தொடர்புடைமையில் இருக்கு, இதோடையும் தொடர்புடைமையில் இருக்கு. அப்ப அந்த தொடர்புடைமைகளின் எண்ணிக்கையா இல்லை. ஒரு உள் பொருளில் உள்ள உருப்படிகளின் எண்ணிக்கையா இல்லை. தரப்பட்ட ஒரு உள் பொருளுடன் தொடர்புடைய உள் பொருட்களின் தொடைகளின் எண்ணிக்கையா என்னது, ஒரு தரப்பட்ட உள் பொருளுடன் தொடர்புடைய உள் பொருளின் தொடைகளின். அதாவது இப்ப இதுல ஸ்டூடெண்ட் எடுங்களேன், இத கிளாஸ் எடுங்களேன். கிளாஸ் என்று செல்லக்கூடிய ஒரு உள் பொருளுடன் ஸ்டூடெண்ட எத்தனை பங்கு கொள்ளும், ஒரு பல. அப்ப தரப்பட்ட ஒரு உள்பொருளுடன் தொடர்புடைய உள்பொருட்களின் தொடைகளின் எண்ணிக்கை, என்டிட்டி செட்டுகளின் எண்ணிக்கை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், தொடர்புடைமையின் முதலிமை என்று நாங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டால் 4வது எங்களுக்கு வரும். இதுல இன்னொன்று இருக்கு தெரியுதானே, தொடர்பின் தரம், தொடர்பின் முதலிமை. தொடர்பின் ரிலேஷன், ரிலேஷന്റെ കാർഡിനലിറ്റി, റിലേഷന്റെ ഡിഗ്രി. ഇത് റിലേഷൻഷിപ്പിൻ, இது ரிலேஷன். ரிலேஷன் என்று சொன்னா ஒரு தொடர்பில உள்ள பண்புகளின் எண்ணிக்கை. அவரை சொல்லுவோம் தொடர்பின் தரம் என்று சொல்லுவோம். அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய
நிறைகளின் எண்ணிக்கையை, ஒரு அட்டவணையில் உள்ள நிறைகளின் எண்ணிக்கையை சொல்லுவோம் தொடர்பின் முதலிமை என்று நாங்கள் சொல்லுவோம். தொடர்புடம ரிலேஷன்ஷிப், தொடர்பு ரிலேஷன். சரியா? அப்ப அதுகளையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. இப்ப நான் 38க்கு வாரம்ல, 38 நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா இதுல என்ன ஒரு ஃபங்க்ஷனோட டிஃபைன் பண்றோம்ல. இதுல எக்ஸ் ஓசம் டெஃப் மை ஃபங், இதுல எந்த பராமீட்டரும் இல்லை. குளோபல் எக்ஸ்ண்டா இந்த எக்ஸ இந்த எக்ஸ் இப்போ எடுக்கும். காரணம் குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணிட்டோம். எக்ஸமன் ஃபென்டாஸ்டிக். இப்ப முந்தி எக்ஸுக்கு இருந்த பெருமானம் ஓசம் என்று சொல்லக்கூடிய பெருமானம் இருந்து, இப்ப என்ன வருது? ஃபென்டாஸ்டிக் எங்களுக்கு வருது. இப்ப பைத்தன் இஸ் ஃபென்டாஸ்டிக் என்பது இங்க சேரும். மை ஃபங்க கோல் பண்றேன். பிரிண்ட் பைத்தன் இஸ். இப்ப பிரிண்ட் பைத்தன் இஸ் சக எக்ஸ்ண்டா எக்ஸுக்கு என்ன இருக்கு? இப்ப ஃபென்டாஸ்டிக் தான் இருக்கு. மை ஃபங்க கோல் பண்ண என்ன வரப்போகுது? பைத்தன் இஸ் ஃபென்டாஸ்டிக் வரும். ரிப்பீட் பண்றேன். நீங்க டவுட்டுகளை கேட்கக்குள்ள என்ன செய்யணும்? இண்டிவிஜுவலா கேட்கணும். நீங்க டவுட் கேட்கக்குள்ள பப்ளிக் டொமைன்டே கேளுங்க. ரைட்? அப்ப நான் எல்லாரையும் என்ன செய்யலாம்? என்ன கேட்கணுண்டு விளங்கும். ரைட்? இவங்களுக்கு ஏன் குளோபல் யூஸ் பண்றது தெரியும். குளோபல் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பயன்படுத்தப்படுகின்ற வேரியபிளை சொல்லும் என்று கேட்டால் இவரை லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். இதுக்குள்ள பயன்படுத்தப்படுகின்ற வேரியபிள்களை ஃபங்க்ஷனுக்கு வெளியால ஒரு இடத்துக்கும் தெரியாது. அவரை குளோபல் கீவேர்டை நான் பயன்படுத்தி அடையாளப்படுத்துவேன் என்று சொன்னால் ஃபங்க்ஷனுக்கு வெளியாலையும் அவரை யார் என்று தெரியும், ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவரை யார் என்று தெரியும். இப்ப நான் என்ன செய்யறேன்? எக்ஸுக்கு ஒரு பெறுமதி கொடுக்க. என்ன பெறுமதி? எக்ஸின் மெமரி லொகேஷன். இதான் எக்ஸின் மெமரி லொகேஷன் வைங்களேன். இதுக்குள்ள ஒரு பெறுமதி கொடுக்க. என்ன? ஓ சம் என்று நான் கொடுக்க. இப்ப என்ன செய்யறோம்? டெஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள குளோபல் எக்ஸ், இந்த எக்ஸ குளோபல் எக்ஸ் ஆக மாத்தணும். மாத்தினா இதுவும் இதுவும் இப்ப ஒரு ஆள் ஆயிரும். ஒரு ஆளானா அதுக்குள்ள ஆல்ரெடி ஓசம் இருக்குது. பிறகு என்ன கொடுக்க? ஃபென்டாஸ்டிக்க கொடுக்க. ஃபென்டாஸ்டிக் இப்ப அங்க இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். இவ பிரிண்ட் பண்ணணும். பைத்தன் இஸ் எக்ஸ். எக்ஸ் என்ன? ஃபென்டாஸ்டிக். அப்ப என்ன வரும்? பைத்தன் இஸ் ஃபென்டாஸ்டிக் என்று வரும். இதான் மை ஃபங். அப்ப மை ஃபங்க கொடுத்தோம்னா என்ன வரும்? பைத்தன் இஸ் ஃபென்டாஸ்டிக் வரும். மை ஃபங்க கொடுத்தோம்னா பைத்தன் இஸ் ஃபென்டாஸ்டிக் வரும். இப்ப திரும்பி கீழே கொடுக்க பிரிண்ட் பைத்தன் இஸ் எக்ஸுக்கு என்ன இருக்கு? ஃபென்டாஸ்டிக் தானே. ஓசம் ஸ்டார்ட்ல இருந்து குளோபல் எக்ஸுக்கு பிறகு இந்த எக்ஸுமி வரும் ஒரு ஆள். அப்ப இது முதல் கொடுத்த பெருமானம் ஓசம், ரெண்டாவது கொடுத்த பெருமானம் ஃபென்டாஸ்டிக். அப்ப ரெண்டாவது கொடுத்த ஃபென்டாஸ்டிக் தான் அங்க இப்ப எக்ஸுக்குள்ள இருக்கும். குளோபல் எக்ஸ் இல்லாட்டி இந்த எக்ஸ் வேற, இந்த எக்ஸ் வேற. மை ஃபங் கொடுத்தா எங்களுக்கு பைத்தன் இஸ் ஃபென்டாஸ்டிக் வரும். குளோபல் எக்ஸ் இல்லாத நிலைமையில பிரிண்ட் பைத்தன் இஸ் கொடுத்தா ஓசம் வரும். இப்ப குளோபல் கொடுத்தபடியால ரெண்டு எக்ஸும் ஒரு ஆள். அவ எக்ஸின முதலாவது பெருமானம் ஓசம், ரெண்டாவது பெருமானம் ஃபென்டாஸ்டிக். இப்ப என்ன அங்க இருக்கும்? ஃபென்டாஸ்டிக் தானே. அப்ப இஞ்சையும் ஃபென்டாஸ்டிக் தான், எங்களுக்கு இஞ்சையும் ஃபென்டாஸ்டிக் தான் வரும். அப்ப எங்களுக்கு என்ன விட வரப்போகுது? 4வது வரும். சொல்ல விடங்கானே. இப்ப நான் அடுத்தது வாரம்ல, த வே டு கெட் ஸ்டார்டட் குயிக் டாக்கிங். இது ஒரு எஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். CHE C7 0 W = 0. For I in range len S. len S என்றா எண்ணணும்ல. 1 2 3 ஸ்பேஸோட 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51
52, 53, 54, 55, 56, 57. ആ, മൂന്ന് 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 ആറ് ആറ് രണ്ട് എട്ട് എട്ട് മൂന്ന് 11 13 7 20 22 24 28 28 7 35 38 38 5 43 43 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 இவ்வளவு பெருசு வர மாட்டா ஒரு காலம் எக்ஸாமுக்கு வராது நீங்க பயப்பட தேவை சரியா இப்படி பெருசு 59 எழுத்தெல்லாம் போட்டு உங்களை மெனக்கெடுத்துற மாதிரி எக்ஸாமுக்கு வராது நீங்க பயப்பட தேவையில்லை ஆனா விட லேசா பாருங்க அவன் லென் எஸ் ஐ இன் ரேஞ்ச் இப்ப என்ன நடக்க போது ஐக்கு பெருமானம் சைபர் இருந்து 58 கொடுவாங்க சி பெர்சன்டேஜ் 2 சி எத்தனை 0 பூஜ்ஜியத்தை ரெண்டால பிரிச்சா மீதி பூஜ்ஜியம் எண்ட் எஸ்ஐ எஸ்ஐண்டா எஸ் பூஜ்ஜியம் சமன் சிஹெச் ஆக இருந்தா எங்களுக்கு டபிள்யூ சக 1 அவங்க சி சமன் என்ன கொடுங்க 0 டபிள்யூ சமன் என்ன கொடுங்க 0 இப்ப முதலாவது என்ன செய்ய போறோம் ஐட பெருமானம் 0 அப்ப முதலாவது சி ஹெச் வார இடத்தெடுங்க அப்போ 1 2 3 4 நாலிடத்தை வரும்டா அப்ப நாலிடத்தை வரும்டா என்ன செய்ய போதும் சீய ரெண்டால பிரிச்சோம்னு சொன்னா சீய ரெண்டால பிரிச்சோம்டா எங்களுக்கு பூஜ்ஜியமும் எஸ்ஐ சமன் சிஹெச் ஆகும் இருந்தா சிஹெச்னா ஆகும் இருந்தா டபிள்யூ சக 1 சி சமன் 1 அப்படி இல்லாட்டி எஸ்ஐ ஸ்பேஸ் ஆக இருந்தா சி சமன் 0 ஆகும் எவ்வளவு நேரம் போகாமல் இப்படி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளும் கேள்வி வராது சொல்லுவாங்க இது கொஞ்சம் நெடுத்த கேள்வி உங்களுக்கு டைம் போகும் ரைட் என்ன செய்யறான்னு சொன்னா முதலாவது சீர பெருமானம் ரெண்டால பிரிச்சு 0 வந்தா அப்ப உங்களுக்கு இது பூஜ்ஜியத்தை நம்ம ரெண்டால பிரிச்சோம்டா எங்களுக்கு என்ன வரப்போகுது 0 தான் வரப்போகுது பூஜ்ஜியத்தை எங்களுக்கு ரெண்டால பிரிக்க போல என்ன வரப்போகுது 0 தான் வரும் முதலாவது எழுத்து ஈக்கு சமனா இல்ல இல்லாட்டி இஞ்ச வரும் இஞ்ச வந்தா எஸ்ஐ 0 எங்களுக்கு என்ன வருது ஸ்பேஸுக்கு சமனான்னு கேட்டா இல்ல டி வந்துட்டு ஸ்பேஸுக்கு சமன் இல்லானே இல்லாட்டி என்ன செய்யணும் திரும்பி மேல போகும் இப்ப ரெண்டாவதுக்கு வருது ரெண்டாவது ஹெச் வந்துட்டு ரெண்டால பிரிச்சா அப்பையும் 0 தான் மூணாவது வரும் அப்ப மூணாவது வந்தா சி 0 எங்களுக்கு சிஹெச் என்ன வரைக்கும் ஆக இருக்கும் வந்தா உள்ளுக்கு வரும் உள்ளுக்கு வந்தா டபிள்யூ உண்டாகும் சி சமன் உண்டாகும் ஒன்று இடத்துக்கு என்ன செய்யும் அப்படியே மேலுக்கு வரும் வந்தா ஸ்பேஸ் வரும்ல ஸ்பேஸ் வந்தா இங்க வரும் எஸ்ஐன்னு சொன்னால் சி சமன் 0 ஆகும் 0 என்று சொன்னா பிரிண்ட் டபிள்யூ அப்ப நார்மலாக என்ன நடக்க போகுதுன்னா வார தடவைகளை எங்களுக்கு அவுட்புட் பண்ணும் அப்ப 1 2 3 4 எங்களுக்கு அவுட்புட் 4 வரும் வார தடவைகள் என்ன செய்ய போறோம் நாங்க அவுட்புட் பண்ண போறோம் அப்ப வார தடவைகள் எத்தனை வரப்போகுது 4 எங்களுக்கு வரும் 39க்கு 4 ஆனா நீங்க என்ன செய்யணும் இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ண வேண்டி வரும்ல ரைட் ஓகே இப்ப எங்களுக்கு சிம்பிளா தான் எஸ்ஐ சமன் சிஹெச்ண்டா எஸ்ஐ என்ன எஸ்ஐண்டா
இந்த ஐ ஒன்று ரெண்டு கூடும். கூட கூட இந்த 52 கரெக்டர்களுக்கும் 58 கரெக்டருக்கும் இது போகும். போன உடனே சி சமன் பூஜ்ஜியம்னா சி எப்பயும் பூஜ்ஜியம் தான் இருக்க போகுது இன்னும் இருக்கிற முறையும் கீழே. அவங்களுக்கு ஈ வரக்கூடிய சந்தர்ப்பங்களை திரடுகிறான் அங்க 4 அறிக்கை. இப்ப நாங்க ஏ கொமா பிக்கு வரோம். ஏக்கு 2 கொடுக்கணும், பிக்கு 3,4 கொடுக்கணும். எஸ் சமன் செட் எஸ் செட்டுக்கு சாட்டும். சி சமன் இது டப்புள் அறிக்கும். ஏ சமன் பி, ஏ சமன் பி, சி சமன் ஏ சமன் பி, சி சமன் கேட்கல. இப்ப ஏ சமன் பி என்று கொடுத்தோம் என்று சொன்னா ஏ ஒன்றில் எங்களுக்கு என்ன வரைக்கணும்? ஸ்ட்ரிங் அரிக்கணும். அல்லது ஆல்ரெடி இந்த ஸ்டேட்மெண்ட்ல பிக்கு பெறுமதி ஒன்று இருக்கணும். அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்ப இதால் என்ன வரப்போகுது? எரர் வரும். அடுத்தது இங்க கொமா கொடுத்திருக்க. ஏ சமன் பி கொமா சி சமன் ஒன்று. அப்ப ஒரே லைன்ல ரெண்டு வரணும்டா செமிகோலன் கொடுக்கும். அப்ப செமிகோலனாலே எரர் வரும். பிக்கு இன்வெர்டர் கொமா கொடுத்திருக்கணும், இல்லாட்டி ஆல்ரெடி வேல்யூ இருக்கும். அவங்களுக்கு செண்டாலையும் டியினுடைய விளைவு வராது. இன்னிருக்கிற எல்லாம் எங்களுக்கு சரி. அப்ப என்ன இது வந்துட்டு டப்புள் 2 3 4 டப்புளாக இருக்கும். இது செட் அசைன் பண்ணும்ல. இவரை சொல்லும் என்ன? ஏக்கு 2 போகும், பிக்கு 3,4 போகும். அப்ப ஏபிசி எங்களுக்கு என்னது? சரி. 41க்கு வாரம். பயனர் 11 உள்ளீடு செய்தால் பெறப்படுகின்ற வரிவிளைவு. அப்ப எண்ணுக்கு என்ன கொடுக்கும்? 11. 11 5 விடக்கூடிய ஓம். ஓமுண்டா ரெஸுக்கு பி கொடுங்க. 11 8 விடக்கூடிய ஓம். ஓமுண்டா ரெஸுக்கு கியூ கொடுங்க. கொடுத்துட்டு என்ன செய்யும்? ரெஸ் வெளியாயிடும். கொடுத்த நீ வேற வேலை இல்லையே, ரெஸ் வெளியாயிடும். ரெஸ் வெளியான என்ன வர போகுது? கியூ வரும். ரெஸுக்கு 11 கொடுத்தா 11 5 விடக்கூடிய ஓம். ஓமுண்டா ரெஸுக்கு பி போகும். பி போய் திரும்பி இஃப் கிட்ட வரும். 11 8 விடக்கூடிய ஓம். ஓமுண்டா உள்ளுக்காவும் ரெஸ் கியூ. கியூண்டா வெளியாயிரும். வெளியான என்ன? பிரிண்ட் ரெஸ் கியூ எங்களுக்கு வரும். இல்ல இல்ல வெளியாக மாட்டான். வெளியாகி அடுத்த லைனுக்கு வரும். எல்ஸ் திரும்பி இஃப் வருது பாருங்க. எல் அப்படி இல்லாட்டி அதுக்குள்ள அடுத்த கிட்ட வரும். வந்த என்ன வரும்? இப்ப எல்ஸ் எல்ஸோட இந்த இஃப் முடியுது. எல்ஸோட இந்த இஃப் முடியுது. எடுத்த உடனே அடுத்த இஃப் கிட்ட வரும். அந்த லைன்ல 2 இஃப் இருக்கு. 11 10 கூடிய ஓம். ஓமுண்டால் ரெஸ் எஸ். எஸ் எடுத்துக்கு நம்மளியே வரும். இப்ப ரெஸ்ஸுக்கு என்ன இருக்கும்? எஸ் இருக்கும். இப்ப எங்களுக்கு அடுத்த ஆளை பார்க்க போறோம் கேட்டா 42. இப்ப இதுல என்னென்ன ஆப்பரேட்டர் எங்களுக்கு தரப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இதுல தரப்பட்டிருக்கக்கூடிய ஆப்பரேட்டர்களை நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஒன்று ஓ ஆப்பரேட்டர். பிட் வாரியான தர்க்க இயக்கம் என்ன வருது? எங்களுக்கு ஓ வருது. அதுபோல எங்களுக்கு எக்ஸோர் வருதுல. எக்ஸோர் வருது. அதை போல எங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் எங்களுக்கு வருதுல. என்ன வருது? லெஃப்ட் ஷிஃப்ட் எங்களுக்கு வருது. இந்த செயற்பாடுகளை பயன்படுத்தி நாங்க என்ன அவுட்புட் எங்களுக்கு கிடைக்கும் நாங்க பார்க்க போறோம். அப்ப முதலாவது என்ன செயற்பாடு நடக்கும் என்பது எங்களுக்கு வழங்கும். இப்ப முதலாவது இதுல என்ன நடக்கும் சொன்னால்
இப்ப இவரை பொறுத்த வரையில முதலாவது எங்களுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால் என்னுடைய ப்ரொசீடன்ஸை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது பிட்வைஸ் எங்களுக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் முதலாவது நடக்கும்ல. அப்ப நாங்க பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் எடுத்தோம் என்றால் இவர் எங்களுக்கு என்னவாக வரப்போறார்? எங்களுக்கு மூன்று வருதுல. அப்ப மூன்றை நாங்க எடுத்தோம் என்று சொன்னால் பூஜ்ஜியம். இப்ப ரெண்டும் ஒன்றும் பூஜ்ஜியம் 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 2 4 6 8 டூஸ் கம்ப்ளிமெண்ட்லாம் இவர் வருவார். பைத்தன் தானே. லெஃப்ட் ஷிஃப்ட் ரெண்டு சொன்னா இதான் லெஃப்ட் சைட், இது ரைட் சைட். அப்ப லெஃப்ட் சைட் 2 பிட் நகர்த்தப்படும். அப்ப அந்த ரெண்டும் அங்கல போனா, இந்த ரெண்டும் அங்கல போகுமாக இருந்தா இந்த ரெண்டும் இஞ்சல வந்துட்டு வந்தா இஞ்சல் என்ன செய்யும்? 2 பூஜ்ஜியம் சேரும். சேர்ந்தா 1 2 4 8. அப்ப இவ்வளவுத்துக்கும் போயிதாக எங்களுக்கு என்ன இருக்கும்? 12 இருக்கும். இவ்வளவும் போய் ரைட் ஷிஃப்டால 12 வரும். அடுத்தது எங்களுக்கு என்ன வரும்? எக்ஸோர் வரும். அப்ப நான் 2 எக்ஸோர் 12. அப்ப என்ன வரப்போதும்? 2 12 எக்ஸோர் எங்களுக்கு வருமாக இருந்தால் எங்களுக்கு பூஜ்ஜியம் 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 4 2 1. இதுல 4 5 6. இதுல 12ண்டா 8ம் 4ம் 0 0. எக்ஸோர் உண்டால் என்ன? 2ல ஏதாவது ஒன்று ஒன்றுண்டா வருவளைவு என்னவாக இருக்கும்? ஒன்றாக இருக்கும். அப்ப இவரை சொல்லுவோம் 2 4 8 16 20 28 30. அப்ப இவ்வளவுத்துக்கும் பதிலாக எங்களுக்கு என்ன வரும் என்று கேட்டால் 30 வரும். இப்ப 30 ஓ 5, 30 ஓ 5 வரும்ல. அப்ப எங்களுக்கு 30 ஓ 5 நாங்க எடுத்தோம்னு சொன்னா சாரி 30 வராதுல. எக்ஸோருக்கு 3 12க்கு கொழும்பு வராது. இதுல 12ல 2ண்டா 2 4 1 2 1 2 3 4 5 6 2 4 6 8 12ண்டா 8ம் 4ம் 12 2 1. எங்களுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸோர் பூஜ்ஜியம் 1 1 1 பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம். அப்ப இதுல 1 2 4 8 அப்ப 14 வரும்ல. அப்ப அடுத்தது எங்களுக்கு 5 ஓர் 14 வரும். இப்ப எங்களுக்கு 5 மாற்றுவீங்கன்னு சொன்னா 4 2 1 1 2 3 4 5. 14 எடுப்பீங்கன்னு சொன்னா 8ம் 4ம் 2ம் 0 0 0 0. இப்ப நான் ஓ 1 1 1 1 0 0 0 0. அப்ப என்ன வரும்? 15 வரும். அப்ப என்ன விட வரும்? 2ஆகும். இப்ப நான் இவரை சொல்லுவோம் என்னையா? முதலாவது எங்களுக்கு ரைட் ஷிஃப்ட் நடக்கும். ரைட் ஷிஃப்ட்னா என்ன? இதான் எங்களுக்கு ரைட் ஷிஃப்ட். ரைட் ஷிஃப்ட் சொன்னா ரைட் ஷிஃப்ட் எங்கட சிலபஸ்ல இல்லை ஆபரேட்டர். ஆனால் இதுல எக்ஸாமுக்கு வந்திருக்கு. நீங்க எங்க செக் பண்ணலாம் ரைட் ஷிஃப்ட் இருக்கா இல்லையாண்டு? உங்களோட சிலபஸ் நீங்க செக் பண்ணலாம். சரியா? நமக்கு ரைட் ஷிஃப்ட் எல்லாம் என்னல்ல இல்லை. ஆனா எக்ஸாமுக்கு என்ன போட்டிருக்கான்? அதுல போட்டிருக்கான் தொண்டமனார்னு சொன்னா எஃப்டபிள்யூசின்னு சொன்னா இல்ல எல்லாம் வரணும். வந்தா தானே என்னது எஃப்டபிள்யூசி. நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆபரேட்டர் போட்டிருக்கீங்களா? அது சொல்ற ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். எங்களுக்கு 9க்கு வருவீங்கன்னு கேட்டால் இதான் ஆபரேட்டர் கேட்டகரி. எங்களுக்கு ஆபரேட்டர் கேட்டகரியில இதுல அரித்மெட்டிக் ரிலேஷன் இதுல நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் பிட்வைஸ் லாஜிக்கல் ஆபரேட்டர் தான் அது. பிட்வைஸ் லாஜிக்கல் ஆபரேட்டரை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஐடிஇ, இன்டர்பிரிட்டர், இம்பரேட்டிவ், compiler, logical, QMXC, guidance population, operator precedence. இந்த போட்டிகளா நார்மலாக எங்களுக்கு அவர் வந்தில்லை. ரைட்.
ரைட். இப்ப நாங்க முதலாவது என்ன நடக்கும்? லெஃப்ட் ஷிஃப்ட்ல லெஃப்ட் ஷிஃப்ட்னு சொன்னா 3 எங்களுக்கு நான் 3 திரும்பி ரிப்பீட் பண்ண சொல்லி சொல்றேன். 3 1 2 0 0 0 0 0 இது பைத்தன்லானே அப்ப 8 பிட்ல டூஸ் கம்ப்ளிமெண்ட்லாம் காட்டணும். 2 4 6 8 லெஃப்ட் ஷிஃப்ட் இல்ல. இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட். இது ரைட் சைட், இது லெஃப்ட் சைட். 2 பிட்டுகள் இடது பக்கம் நகர்த்துற. அப்ப இது 8 பிட்டும் இடது பக்கம் நோக்கி நகர்ந்தா இந்த 2 பிட்டும் இந்த இடது கோட்டுக்காங்கால வைத்திரும் போனா இப்ப இந்த கோடு இവിടത്തെ வரும். அப்ப மொத்தம் 8 பிட்ல 2 பிட்டு போனா வலது பக்கம் என்ன செய்யும்? 2 இடைவெளி வரும். அந்த 2 இடைவெளிக்கும் 0 வந்து. இப்ப பெறுமதியை பாருங்க. 1 2 4 8 இது 12,000. அதான் நான் போட்ட 12. இப்ப அடுத்த ஆபரேட்டர் எக்ஸோர். உங்களுக்கு தெரியும் எக்ஸோர்னா ரெண்டில் ஒன்று ஒன்றுண்டால் ஒன்று. எக்ஸோரை நான் செய்யக்குள்ள இன்னைக்கு 14 வரும். அப்ப இவ்வளவுத்துக்கும் பதிலாக என்ன வரப்போகுது? 14 வரும். இப்ப 14 ஓ 5 சென்னா எங்களுக்கு 15 வரும். இப்ப நான் அடுத்த ஆள் போறேன். அடுத்த ஆளை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இதுல எங்களுக்கு கணனி செய் நிரலாக்கம் என்ன? கணனி செய் நிரலாக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. பைத்தன் ஒரு பொருள் நோக்க ஒப்ஜெக்ட் ஓரியன்டட். முதலாம் மற்றும் இரண்டாம் தலைமுறை செயலிழக்க மொழியில் உயர்மட்ட மடுகட்டால் இல்லை, அவர் தாழ்மட்ட கணக்கு மொழி. தொகுப்பி ஒரு நேரத்தில் ஒரு அறிவுறுத்தல் என்றவாறு மூலக்குறியினை இயந்திர முறைக்கு மொழி மாற்றம் செய்யும். இல்லை, தொகுப்பி ஒரே அடியாக முழு செய் நிரலையும் என்ன செய்யும்? மூலக்குறியாக மொழிபெயர்ப்பு செய்யும். அப்ப என்ன? ஏ மட்டும்தான் எங்களுக்கு சரி. 45க்கு வாரம். இப்ப இதுல ப்ரோக்ராம் கேள்வி எத்தனை போடுறீங்க? எங்களுக்கு 38ல தொடங்குதுல. 39 40 41. அப்ப 38ல தொடங்கி அப்ப கூட ஃபோக்கஸ் அதுல இந்த தொண்டமனார் பேப்பர்ல கொடுக்காத 1 2 3 4 5 6 இப்ப 7ம் அதான் 8ம் அதான். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த கேள்விக்கு மாறும். இவரை எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு இதுல என்ன நடக்குது? இன்டிஜர் வேல்யூ என்ற என் இன்டிஜர் வேல்யூ என். அப்ப என்ன என்ற பண்ண சொல்லலாம். இப்ப ஐ சமன் 1 என் அசியூம் பண்ணுங்களேன். நீங்க ஒரு 5 கொடுத்துட்டு வைங்களேன். 1 5க்கு குறைவா ஓமுண்டா என் மொட் ஐ. 5 ஐயால பிரிச்சு 0 வருதான்னு கேட்குது. ஓமுண்டா பிரிண்ட் பண்ணுது ஐ சக 1. இப்ப எங்களுக்கு என்ன வருது? மொட்டுண்டா பிரிச்சு மீதி எடுக்கும். இப்ப நான் 2 ஆகுது. 2 மொட் பண்ணின 0மா? 2 மொட் பண்ணின 0மா? ஓ ஓமுண்டா பிரிண்ட் 2. 3 இப்படி என்ன செய்து நாங்க உள்ளீடு செய்ததை அந்த 1 2 3 என்று சொல்லக்கூடிய எண்களால பிரிச்சு மீதி வந்தா என்ன செய்யறோம்? நாங்க பிரிண்ட் பண்றோம். இப்படி நான் என் தடவைகள் எந்த பண்ணினது வரையில புரோகிராம் உண்டாகும். இப்ப நான் என் 5 என்ற பண்ணினா 5 தடவை புரோகிராம் உண்டாகும். 10 என்ற பண்ணினா 10 தடவை என்ன செய்யும்? புரோகிராம் உண்டாகும். அப்ப இது அந்த எண்ட காரணி எண்கள் என்ன செய்து எடுக்குது. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? மேலே தரப்பட்ட பாக்கெட் கோட்டு படம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை எது? எண்ணிற்கு மறை பெறுமதி வழங்கப்படும் பொழுது ஒரு வரி விளைவினை தரும். இப்ப எண்ணுக்கு மறை 5 கொடுங்கள. மறை 5 1 விட குறைவா? 1 மறை 5 விட குறைவா? இல்லை. இல்லாட்டி ஸ்டாப் ஆயிரும். எந்த வரி விளைவும் வராது, ஸ்டாப் ஆயிரும். எண்ணிற்கு ஓர் நேர் முழு எண் வழங்கப்படும் பொழுது உடனடியாக நிற்கா? இல்லை. இப்ப நான் 5 கொடுத்தா உடனடியாக நிற்க மாட்டான். 5 தடம் ரன் ஆயிட்டு நிற்கும். இப்ப நான் 6 கொடுத்திருக்கேன். அப்ப எண்ணுக்கு 6 கொடுத்தா ஐக்கு 1 ஐக்கு 1 ஒண்ட 6 ஒண்டால பிரிச்சா மீதி 0மா? ஓமுண்டா எனக்கு 1 பிரிண்ட் பண்ணும். 2 வரும். 2 6ஆல பிரிச்சோம். 6 2ஆல பிரிச்சோம்னா 3 தடவை மீதி 0மா? ஓமுண்டா 2 பிரிண்ட் பண்ணும்.
3 വരും மீதி 0 வரும் 3 பிரிண்ட் பண்ணும் 4 வரும் 4 பிரிச்சா மீதி 0 இல்லை பிரிண்ட் பண்ணாது திரும்பி 5 வரும் 5 2ஆல பிரிச்சோம்டா 5 6 5ஆல பிரிச்சோம்டா மீதி 1 வரும் 0 இல்லை அப்போ எனக்கு நோண்டு வழியாகும் 6 வரும் 6 6ஆல பிரிச்சோம்டா மீதி 0 வரும் அப்போ 6 பிரிண்ட் பண்ணும் அப்போ எனக்கு 1 2 3 6 பிரிண்ட் பண்ணும் 6 உள்ளீடு செஞ்சா அவங்களுக்கு என்ன வரும் சி மட்டும் எங்களுக்கு வரும் மேலே தரப்பட்ட நெறிமுறைக்கு சம வலுவுடைய பைத்தன் கோவலா இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் இப்போ ஐ சமன் இன்புட் 6 கொடுக்கும் 1 6க்கு குறைவா அப்போ என்ன செய்கிறோம் 6 பிரிக்கும் மீதி 0 ஓமுண்டா இது சரி வைல் ட்ரூவாக இருக்கும் வரை ரன் ஆகும் எப்படி ரன் ஆக போகுது எங்களுக்கு வைல் ட்ரூண்டா இப்போ எக்ஸிட் பாயிண்ட் இதான் அது இல்லை இதான் எக்ஸிட் பாயிண்ட் அப்போ எங்களுக்கு என்ன வரப்போகுது இப்போ என் நான் 5 பிரிச்சோம்னால் ஐசக 1 கேபிட்டல் என்னை விட பெருசா கேபிட்டல் என் இங்க எங்கேயாவது இருக்கா ஒரு இடத்துக்கும் இல்லை இல்லாட்டி என்ன செய்ய மாட்டா முதலாவது தடவையிலே எனக்கு எரர் தரும் ஐ கிரேட்டர் தென் என்ன கேபிட்டல் என் இங்க எங்கேயாவது இருக்கும் இது கேட்டால் ஒரு இடத்துக்கும் இல்லை இல்லாட்டி என்ன செய்யும் எரர் வரும் பாருங்க அப்ப கேபிட்டல் என் எங்கேயாவது இருக்கா இல்லை அப்ப எங்களுக்கு என்ன வரும் இவர் இந்த இடத்துல வச்சு எரரை தருவார் காரணம் கேபிட்டல் என் எங்களுக்கு ஒரு இடத்துக்கு இல்லை அப்ப இவர் எரர் ஏன் எரர் என்னங்கிறது ஒரு இடத்துக்கும் இல்லை ஐ இன் ரேஞ்ச் என் அப்ப நான் எண்ணுக்கு என்ன கொடுத்தேன் ஸ்மால் என் கொடுத்தேன்ல இதுக்கு 6 கொடுத்தேன் இஃப் ஐ இன் என்னங்கிறது என்ன தெரியா என்னங்கிறது தெரியாட்டி என்ன செய்யும் எங்களுக்கு எரர் வரும் அப்ப எங்களுக்கு என்ன விட வரும் 45க்கு 1 வரும் 45க்கு முதலாவது மட்டும் என்ன செய்யும் எங்களுக்கு விட வரும் இப்ப நான் பின்வரும் பைத்தன் என்ன கதைச்சின் தானே என்னங்கிற பெறுமதி ஒன்று இல்லை இல்லாதால் என்ன செய்யும் எங்களோட ப்ரோக்ராம் தொடர்ந்து ரன் ஆகும் எரர் வரும் இவர் இல்லைய மேலே ஒரு பெறுமதியும் இல்லை பின்வரும் பைத்தன் செய் நிரலுக்கு உள்ளீடாக 5 வழங்கப்பட்டால் கிடைக்கப் பெறுகின்ற வரி விளைவு யாதாக இருக்கும் இங்க என்ன நடக்குது ஏ சம இன்புட் எங்களுக்கு 5 வருங்களா அப்ப ஏக்கு 5 கொடுக்கும் அப்ப N1க்கு எங்களுக்கு என்ன வரும் 0 வரும் N2க்கு 1 வருங்களா N1க்கு 0 வரும் N2க்கு 1 வரும் இப்ப கவுண்டுக்கு மாறும்ல கவுண்ட் என்ன எங்களுக்கு 0 ஏக்கு என்ன வரும் என்று கேட்டால் 5 வரும் இப்ப கவுண்ட் 0 5 விட குறைவா ஓமுண்டா பிரிண்ட் N1 எத்தனை 0 ஸ்பேஸ் விட்டு போட்டு N1 சக N2 N1 0 N2 0 1 கூட்டி எண்ணுக்கு கொடுக்கும் அப்ப எந்த பெருமானம் இப்ப 1 N1 சமன் N2 இப்ப N1 உண்டாகுது N2 சமன் N2க்கு 1 வருது அப்ப நான் 0 பிரிண்ட் பண்ணிட்டு கவுண்ட் பிளஸ் 1 கவுண்ட் 1 ஆகும் 1 ஏ குறைவா ஓமுண்டா N1 1 பிரிண்ட் பண்ணுது N1 சக N2 கூட்டி எண்ணுக்கு கொடுங்க 2 N1 சமன் N2 N1க்கு N2 கொடுங்க 1 கொடுங்க கொடுத்துட்டு N2க்கு என்ன கொடுங்க 2 கொடுங்க கவுண்ட் பிளஸ் 2 வருது மேல 2 எனக்கு 5 குறைவா N1 பிரிண்ட் பண்ணுங்க N1 எத்தனை 1 அப்ப 2 தரம் 1 பிரிண்ட் பண்ணக்கூடிய விளைவு 3வது மட்டும்தான் வருது இப்ப நம்ம ஒரு தரம் கொடுத்து பார்ப்போம்ல என்னதுக்கு ஸ்டாப் பண்ண N சமன் N1 சக N2 அப்ப எங்களுக்கு என்ன வருது 3 வருது எதுக்கு எண்ணுக்கு 3 வருது N1 சமன் N2 இப்ப இவருக்கு 2 வருது N2 சமன் 3 வருது கவுண்ட் பிளஸ் 1 3 வருது
3 ஏக்கு குறைவா ஓ என் ஒன்னை பிரிண்ட் பண்ணுங்க. என் ஒன் எத்தனை 2. என் சமன் என் ஒன் சமன் என் டூ. என் ஒன் சக என் டூ எனக்கு எண்ணுக்கு 5 வருதுல. என் ஒன் சமன் என் டூ. என் ஒன்னுக்கு 3 கொடுங்க. என் டூக்கு என்ன கொடுங்க. கவுண்ட் பிளஸ் 1 4 கொடுங்க. மேலே போன 4 5க்கு குறைவாகும். என் ஒன்னை பிரிண்ட் பண்ணுங்க. 3 பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் பண்ணிட்டு என் ஒன் சக என் டூ ஒன்றையும் 5ஐயும் கூட்டி 8 கொடுங்க. என் ஒன் சமன் என் டூ. என் ஒன்னுக்கு என் டூ 5 கொடுங்க. என் டூக்கு என்ன கொடுங்க. 8 கொடுங்க. கவுண்ட் பிளஸ் 1 5. 5 5க்கு குறைவா இல்லை, இல்லாட்டி எக்ஸிட் ஆகும். அப்ப என்ன அவுட்புட்? இவ்வளவு அவுட்புட் வரும். பின்வரும் பட்டியலில் உள்ள வரு விளைவினை தருவதற்கான HTML குறிமுறையாது. இப்ப நோமலாக இது நெஞ்சிருக்கும் ஒரு ஓடோட் லிஸ்ட்ல. அப்ப எங்களுக்கு என்ன வரும்? இன்னிருக்கிற விளைவு வரும்ல. ஓஎல் எங்களுக்கு விளைவாக வரும். இமேஜ் பிம்பம் ஒன்றினை உட்புகுத்துவதற்கு சரியான குறிமுறை. அப்ப எங்களுக்கு என்ன டெக் வரும்? ஐஎம்ஜி வரும். ஐஎம்ஜி எஸ்ஆர்சி வரும்ல. ஏஎல்டி ட்ரீ வரும். இதை நீங்க கன்சர்ன் பண்ண தேவையில்லை. சரியா? எங்களுக்கு என்ன டெக்? ஐஎம்ஜி எஸ்ஆர்சி வரக்கூடிய விளைவு இது மட்டும்தான் எங்களுக்கு வரும். அப்ப எங்களுக்கு 49க்கு மாறும். இதென்ன இது? ஒளிக்கோப்பு ஒன்றினை. ஒளிக்கோப்பு எங்களுக்கு சவுண்டுக்கு நாம் என்ன செய்ய தேவையில்லை, வித்து ஹைட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓடியோன்றதை மட்டும் என்ன செய்வோம்? வித்து ஹைட்டை கொடுப்போம். அப்ப நாங்க இவ்விடத்தைக்கு ஓடியோ டெக் வந்தபடியார இவ்விடத்துக்கு என்ன வரப்போகுது? ஓடியோ எங்களுக்கு வரும். சிக்கு என்ன வரும்? எங்களுக்கு சோர்ஸ் வரும்ல. சோர்ஸ் வரும். பிக்கு என்ன வரும்? எங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வரும்ல. டிக்கு என்ன வரும்? எங்களுக்கு டைப் வரும்ல. அப்ப எங்களுக்கு ஏக்கு ஆடியோ, பிக்கு கண்ட்ரோல், சிக்கு சோர்ஸ், டைப். அப்ப என்ன வரும்? 49க்கு 2 வரும். இதுல பெருசா நம்ம யோசிச்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது என்ன செய்யணும் என்றால் புக் மார்க் சொன்னா ஒரே பேஜுக்குள்ளே நாங்க என்ன செய்ய போறோம்? லிங்க் கொடுக்க போறோம். அப்ப இது ஏஹெச்ஆர்எஃப் வரும்ல. இதுக்குள்ள இது சிஐடி வரும்ல. இது டார்கெட் எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டால் ஏ எங்களுக்கு ஹெச்ஆர்எஃப். ஏ ஹெச்ஆர்எஃப். இதுவும் என்ன வரப்போகுது? ஹெச்ஆர்எஃப் வரப்போகுது. அப்ப எங்க இருக்க வந்தா இதுவும் என்னது? பியும் எங்களுக்கு ஐடியாக வரும். அப்ப நாம என்ன செய்யறோம்னு சொன்னா இதை கிளிக் பண்ணின உடனே இந்த லிங்கை கிளிக் பண்ணின பார்ட் ஏங்கிறத கிளிக் பண்ணா இந்த செக்ஷனுக்கு வரும். இந்த செக்ஷனை கிளிக் பண்ணா மேல போகும். அப்ப எங்களுக்கு ஏக்க ஹெச்ஆர்எஃப் வரும். பிக்க நேம் ஐடி வரும். என்ன செய்யுங்கன்னு சொன்னா நேம் 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 நேம்ல இல்ல நேமுங்கிற இடத்த ஏக்கு ஹெச்ஆர்எஃப் வரும். நேமுக்கு பதிலாக என்ன கொடுங்க என்றால் ஐடியை கொடுங்க. ஹெச்ஆர்எஃப் எங்களுக்கு ஹெச்ஆர்எஃப் நேம், சிக்கு ஐடி, இதுவும் ஐடி. நேம் வார இடத்த ஐடியை கொடுங்க ஹெச்ஆர்எஃப். அப்ப எங்களுக்கு
നാലാവത് വരും நேம் இல்லை അവിടത്തേക്ക് ഐഡിയെ കൊടുക്കും நேம் இல்லை ஐடின்னு எங்களுக்கு வரும் சரியா அப்ப அந்த கேள்வியில ஒரு கரெக்ஷன் உண்டு நேம் எங்களுக்கு வராது என்ன வரப்போகுது ஹெச்ஆர்இஎஃப் எங்களுக்கு வரும் என்ன வரும் ஹெச்ஆர்இஎஃப் எங்களுக்கு வரும் ரைட் இல்லை நீங்க நேம் இருந்தா கொடுக்கலாமா HTML5ல எங்களுக்கு என்ன வராது எங்கருக்குள்ள மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் எங்கருக்குள்ள மட்டும்தான் நேமை யூஸ் பண்ண போறோம் அதுவும் இப்ப யூஸ் பண்றது ரைட் இப்ப எதுக்கு வரும்னு சொன்னா நார்மலாக இப்ப இந்த நேம் HTML5ல இல்லை HTML5ல ஐடி தான் வரும் அதுக்கு முதல்ல இருந்த ஒன்று என்னன்னு கேட்டால் நேம் அதுவும் எங்கர் டெக்குக்குள்ள மட்டும்தான் ஐடின்ற நேமுக்கு பதிலாக நாம ஐடிக்கு பதிலாக என்ன கொடுக்க போறோம் நேம் அப்ப இதுல நேம் ஐடி நேமும் எங்களுக்கு வரும் எங்கருக்குள்ள மட்டும்தான் எங்கர் டெக்குக்குள்ள மட்டும்தான் ஐடிக்கு பதிலாக நேம் வரும் அதுவும் HTML5ல யூஸ் பண்றல அதுக்கு முன்பு இருந்த வேர்ஷன்களை நாங்கள் பயன்படுத்தினோம் உண்டு அப்ப எங்களுக்கு நாலாவது விடையாக வரும் நேமுக்கு பதிலாக என்ன இருக்கும் ஐடி எங்களுக்கு யூஸ் பண்ணப்படும் சரியா அப்ப எங்களுக்கு 50 வினாக்களை நாங்க பார்த்தோம் இல்லையா அதுல ஏதாவது விலக்களிச்ச கொஸ்டின் இருக்கான்னு பார்த்தா 50 கேள்விகளையும் நாங்க இவ்விடத்தை பார்த்தோம்ல 50லயும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு 50க்கு என்ன புள்ளின்னு எனக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணுங்க 50க்கு உங்களோட ஸ்கோர் என்னங்கிறத எனக்கு என்ன செய்யுங்க ஒரு தடவை மெசேஜை பாஸ் பண்ணுங்க செஞ்சாக்கள் இருந்தா உங்களோட மார்க்ஸ் என்னன்னு எனக்கு ஒரு தரம் அப்டேட் பண்ணுங்க சரியா 50க்கு உங்களோட எத்தனை நேற்றும் ஃபுல் செஷனுக்கு இருந்தாக்கள் உங்களோட மார்க்ஸை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க 50க்கும் நீங்க எத்தனை எடுத்துறீங்க சஃபா 44 மத்தாக்கள் சஃபா சென்ற காலேஜ் ஹிமாதா ரெண்டு பேரும் தானா சமா 3 பேர் மத்தாக்கள் செய்யலையா
மூணு பேர் தானே செஞ்சிருக்கீங்க. நான் பார்ட் டூக்கு மூவ் ஆகும் சரியா. அஜந்தன் என்ன மார்க்ஸ்? 27 சார். ஆ 27. மார்க்ஸ் என்ன பண்ணுங்க? என்ன பிரச்சனை? ப்ரோக்ராமிங்ல எத்தனை சரி எடுத்தீங்க? 4. ஆ 4 சார். நாலு எத்தனை? எட்டுக்கா நாலு? ம், ஒன்று ரெண்டு 48 38லிருந்துல ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஒன்பது கேள்விக்கு நாலுல ரைட் ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் காணல. இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வரேன். இப்ப இதுல எங்களோட டேர்முக்கான ஏரியாக்களை மட்டும் நான் என்ன செய்யறேன் டிஸ்கஸ் பண்றேன்னா, டேர்முக்கான ஏரியாவை மட்டும் பார்ட் டூவில் டிஸ்கஸ் பண்றோம். இப்ப இதுல இருக்கக்கூடிய டைமுக்கு நாங்க பார்ப்போம். மற்றது நம்ம மிஸ் ஆனாலும் ஒன்றும் இல்லை. இதை நான் அடுத்த ஆளுக்கு வரல. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எங்களுக்கு என்ன வரப்போகுது, இன்னும் இருக்கக்கூடிய பாடம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல டிஎல். அப்ப இதுல எங்களுக்கு டிஎல் வரும். இதுல எங்களுக்கு டேர்ம் வரும் டிடி. இதுல எனக்கு டி டிஸ்கிரிப்ஷன் டேட்டா டிடி. இதுவும் என்ன டிடி, இதுவும் டிடி, இது டிடி 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 டிஎல் எங்களுக்கு முடியுதுல. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் புள்ளி கொடுக்கக்குள்ள இந்த டிஎல் ஆரம்பிச்சு முடிஞ்சிருந்தா நீங்க தசமஞ்ச கொடுங்க. சரி, இதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆரம்பிச்சு முடிச்சிருந்தா ஒரு புள்ளியை கொடுங்க. இந்த ஒவ்வொரு செட்டுக்கும் தசமஞ்சிப்படி ஒன்று, தசமஞ்சிப்படி ஒன்று, மூன்று புள்ளிகள் இருக்கும். இன்னரிக்கக்கூடிய ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பிஹெச்பி பாட்டுக்குள்ள வரக்கூடியது, HTML இல்லை சரியா. அப்ப நான் இவரை விடுறேன். ரைட், இது வந்துட்டு எங்களோட ஃபிஃப்த் டேர்முக்கான பாடு இல்லை. இது பிஹெச்பிக்குள்ள நாங்கள் இன்னும் படிக்கலையே. அப்ப நான் இந்த பாட்டை தொடல சரியா. இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வரேன். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இன்ன இருக்கக்கூடியது எப்படி தோன்றும் என்பதை நாங்க என்ன செய்ய பண்ணுவோம். இப்ப இதுல அந்த டேபிள் வார மாதிரி நீங்க டபுள் கோடெல்லாம் போட தேவையில்லை, ஒத்த கோடு போட்டாலே ஒரு காணும். இப்ப எங்களுக்கு எப்படி தோன்றும் என்பதுக்கு மட்டும்தான் என்ன செய்யறோம் நாங்க போட போறோம். முதலாவது
டேபிள் போர்டர் எங்களுக்கு 1 2 3 4 ரோ வரும்ல. அப்ப நான் என்ன செய்யறேன், 4 ரோ வரும். இப்ப இது எங்க வரும்னு சொன்னா போர்டர்ல எங்களுக்கு இப்படி வரப்போகுதுல, இதுல எங்களுக்கு வரும். இப்ப இதுல டிஹெச் வருதுல, டிஹெச் ஹெடிங். அப்ப நான் எங்களோட டிஹெச் ஹெடிங்கை கொடுக்கும். இதுல 4 ரோ இருந்துச்சுன்னா நான் இடத்தை டிஃபைன் பண்றேன். இதுல ஒரு ரோ, 2 ரோ, இல்ல இடம் காணும், ஒரு ரோ, 2 ரோ, 3, 4. அப்ப இதுல எங்களுக்கு ஹெடிங் வருதுல. ஹெடிங் எப்படி இருக்கும்னா டிஹெச்சுக்கு வந்தா சென்டர்ல வரும் ஹெடிங். ஹெடிங் என்றால் அவர் மட்டும் தானே வாரார். அப்ப எங்களுக்கு இப்படி ஒட்டி வரும்ல ஹெடிங். ஹெடிங் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும்ல. ஹெடிங் வந்துட்டு கொஞ்சம் தடிப்பமாக ஒரு 2 தரம் மொழி காட்டிங்கன்னா சரி ஹெடிங். அதுக்கு பிறகு என்ன செய்யுது, ஹெடிங் ஒரு ரோ, சாரி, ஹெடிங்கை நீங்க போட்டீங்கன்னு சொன்னால் ஹெடிங் கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும். இப்படி வரும். அடுத்தது எங்களுக்கு ஹெடிங் 2. ஹெடிங் 2வை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப இதுல கால் ஸ்பேன் ட்ரெண்டுங்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் இடம் விடுறேன். அப்ப இடம் விட்டா எங்களுக்கு எப்படி வரும், ஹெடிங் 2 நடுவுல தடிப்பமாக வரும். இது கால் ஸ்பேன் 2 கொலம். இதுல 2வது ரோல TD1 TD2. அப்ப இதுல என்ன வரப்போகுது, 3 செல் எங்களுக்கு வரும். ஒரு செல், இது 2 செல், எவ்வளவும் 1 ஓரத்துல, 2 ஓரத்துல, 3 ஓரத்துல. அடுத்தது ரோஸ் பென் 2. அப்ப ரோஸ் பென் 2 3வது ரோவில் ரோஸ் பென் 2. ரோஸ் பென் 2 எடுத்தீங்க என்றால் இதுல 8ண்டா சரி சென்டர்ல 8 வரும். இப்ப அதுல எங்களுக்கு TD4 5. அப்ப மிச்சம் இருக்கக்கூடியது 2 ரோ வரும்ல. அப்ப இங்க என்ன வரும்டா எங்களுக்கு 4, இங்க என்ன வரும் 5. எங்க வரும், இடது ஓரப்படுத்தி தான் வரும். டிஹெச்சுக்கு வாரது மட்டும் சென்டருக்கு வரும். அடுத்தது டிடி எங்களுக்கு முதலாவது செல் பேத்து 4வது ரோவில். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இவ்விடத்தை கொடுக்கும் என்று கேட்டால் 6 கொடுக்கும், 7 கொடுக்கும். சரியா, இப்படி என்ன செய்யப்படும் என்று கேட்டால் இவர் எங்களுக்கு காட்டப்படும். அப்ப இது பொடி, பொடியில இருந்து உரமா என்ன செய்யப்படா, தள்ளி போகப்படா. இந்த ஓரத்தோட சேர்ந்த மாதிரி எங்களுக்கு வரணும் டேபிள். அப்ப இப்படி எங்களுக்கு இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வழங்கப்பட்ட புள்ளிகள் 0.5. ஒவ்வொன்றும் சரியான ஒழுங்கில் இருந்தா 0.5 கொடுங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இங்க நடுவுல 1 2 3 போட்டது 0.5 இல்லை. எங்க வந்திருக்கணும், இடது ஓரப்படுத்தப்பட்டு தான் எங்களுக்கு வந்திருக்கணும். எங்க வந்திருக்கணும், இடது ஓரப்படுத்தப்பட்டு கண்டன் வந்திருக்கணும். இதே அமைப்பில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கணும், எங்களுக்கு தரப்படும். இருந்தா ஒவ்வொன்றுக்கும் 0.5 படி 2 கொடுக்கும். இப்ப சிக்கு வாரம்ல, HTML குறிமுறை கூறுகள் ஒவ்வொன்றும் சரியாயின் உண்மை எனில் உண்மை எனவும், பொய் எனில் பிழை எனில் பொய் என்று சொல்லலாம். லிங்க் வருமா, இல்ல, எங்களுக்கு HREF என்ன செய்யும் வரும். அப்ப இது பொய். ஐஃப்ரேம் எதுக்கு பயன்படுத்துவோம், ஐஃப்ரேம் வந்துட்டு பொடிக்குள்ள நாங்க என்ன செய்யறோம், பொடிக்குள்ள ஒரு ஃப்ரேமை கொண்டாடுறதுக்காக வேண்டி ஐஃப்ரேமை யூஸ் பண்ணுவோம். அப்ப ஐஃப்ரேமுக்கு நான் கொடுத்திருக்கிற அவ்வளவு என்னது சரி. அப்ப நாங்க என்னன்னு சொல்ல போறோம், உண்மை. இன்புட் டைப் இமெயில் ஐடி இமெயில், இதுவும் எங்களுக்கு என்ன உண்மை. இதுவும் டைப் இமேஜ் இருக்கு எங்களுக்கு IMG ஜிஃப் ALT சப்மிட் வித் 48 ஹைட் 48. இப்ப எங்களுக்கு இன்புட்டுக்கு நாங்க இப்படி SRC போட்டு கொடுப்போமா, இல்லை. அப்ப 4வது நாங்க என்னன்னு சொல்லுவோம், பொய் என்று நாங்க சொல்லுவோம். இது இன்புட் டெக்கா, இன்புட் டெக் உங்களுக்கு வராது 5th டேர்முக்கு. சரியா, இன்புட் டெக் வந்துட்டு PHPக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று 6th டேர்முக்கான ஏரியா தான், உங்களோட சிலபஸ் பாட்டுக்காக இல்லை.
சொல்லப்படுங்க. இப்ப நான் இதுல முதலாவதுக்கு இது ரெண்டையும் நீங்க எடுங்க, மற்ற ரெண்டையும் விடுங்க, ரைட்? அப்ப இதுல நாங்க பொய் உண்மைன்னு எங்களுக்கு வரணும். இது உங்களோட சிலபஸுக்கானது இல்லை, ஃபிஃப்த் டேர்முக்கானது இல்லை. இது பிஹெச்பி பாட்டுக்குள்ள வாரது. உங்களுக்கு இந்த டேர்முக்கு தொண்டமனார் பேப்பர் தானே, சிலபஸுக்கு உள்ள வரும், அவுட் ஆஃப் சிலபஸும் வரும், சிலபஸுக்கு வெளியாலையும் வரும், உங்களுக்கு சிலபஸில் இல்லாதும் வரும். அடுத்த நாங்க பார்க்க போறோம் என்று கேட்டால் இந்த இரண்டாவதுக்கு வரும். உருளை ஒன்றினது ஆரை மற்றும் உயரம் ஆகியவற்றை உள்ளீடு செய்து அதன் கனவளவை காட்சிப்படுத்துவதற்கு முழுமைப்படுத்தப்படாத பின்வரும் பாய்ச்சற்கோட்டு படத்தினை என்ன செய்யட்டாம், கருதட்டாம். ஹலோ. ஒன்றினது ஆரை மற்றும் உயரம் ஆகியவற்றை உள்ளீடு செய்து அதன் கனவளவினை காட்சிப்படுத்துவதற்கான முழுமைப்படுத்தப்படாத பின்வரும் பாய்ச்சற்கோட்டு படத்தினை கருதுக. ஆரை மற்றும் உயரம் ஆகியவை பூஜ்ஜியம் அல்லது மறை பெறுமதிகளாக இருக்கும் போது பாய்ச்சற்கோட்டு படம் நிற்கின்றது. அப்ப ஆரை வந்துட்டு உயரம் பூஜ்ஜியம் அல்லது மறை பெறுமதிகளாக இருக்கும் போது பாய்ச்சற்கோட்டு படம் என்ன செய்யலாம், நிற்கலாம். இப்ப நாங்க என்ன செய்யணும், இஞ்ச வாரம் இஞ்ச வந்து முதலாவது என்ன செய்யணும், இன்புட் எடுக்கணும். இன்புட் என்ன எடுக்கணும், எங்களுக்கு ஆரையும் உயரத்தையும் என்ன செய்யணும், நாங்க உள்ளீடாக எடுக்கணும். அப்ப நாங்க கொடுக்கம் உள்ளீடு உள்ளீடு எங்களுக்கு ஆரை கொமா உயரம் கொடுக்கும், ஆரை கொமா உயரம் ஆரை. இதுல கொடுக்கும் உள்ளீடு ஆரை கொமா உயரம் கொடுக்கும். இப்ப என்ன செய்யணும், நோண்டு சென்னா நிற்கும், நோண்டு சென்னா நிற்கும். அப்ப நாங்க நேர் பெருமானம் பெறத்தக்கதாக கொடுக்கணும். அப்ப நாங்க என்ன செய்யறோம், இஸ் ஆரை கிரேட்டர் தேன் பூஜ்ஜியம் and உயரம் கிரேட்டர் தேன் பூஜ்ஜியம். என்ன அர்த்தம், ஆரையும் பூஜ்ஜியத்தோட கூட இருக்கணும், உயரமும் பூஜ்ஜியத்தோட கூட இருக்கணும். அப்ப ரெண்டும் பூஜ்ஜியத்தோட கூடுதலாக இருந்தா தான் எஸ். இப்ப நான் ஆரைக்கு கொடுக்கன் 10 கொடுக்கன், உயரத்துக்கு கொடுக்கன் 20, ரெண்டும் பூஜ்ஜியத்தோட கூட இருந்தா தான், அதான நிபந்தனை. ரெண்டும் பூஜ்ஜியத்தோட கூட இருந்தா தான் எண்ட் 10 எஸ் ட்ரூ, 10 பூஜ்ஜியத்தோட கூட ட்ரூ. இப்ப ரெண்டுல ஒண்ட மறையாக்குங்க. அப்போ இப்ப நீங்க ஆரை என்ன செய்யுங்க, மறை 5 ஆக்குங்க, உயரத்தை 10 ஆக்குங்க. அப்ப ஆரை மறை 5 பூஜ்ஜியத்தோட கூடயா, இல்லை, ஃபோல்ஸ். 10 பூஜ்ஜியத்தோட கூடயா, ட்ரூ. ட்ரூ ஃபோல்ஸ் இருந்தா எங்களுக்கு ஃபோல்ஸ். அப்ப என்ன செய்யும், எக்ஸிட் ஆகும். அவங்களுக்கு ஆரையும் பூஜ்ஜியத்தோட கூட உயரமும் பூஜ்ஜியத்தோட கூடன்னு எங்களுக்கு ரெண்டுக்கு வரணும். இருந்தா எங்களுக்கு என்ன செய்யணும், இன்னரிக்கிற ஆள்ல வேலையை செய்யும், அதான கனவளவுக்கு. அப்ப எங்களுக்கு அண்ணன் இருக்கிறது என்ன செய்யறோம், அவடத்துக்கு எழுதுறோம். அப்ப கனவளவு சமன் என்ன எழுதுறோம், கனவளவு சமன் கனவளவு சமன் 3.14 தர ஆரை தர ஆரை தர உயரத்தை கொடுக்கும், இன்னிருக்கிறத அப்படியே கொடுக்கும். நாலாவது எங்களுக்கு என்ன வரப்போகுது, வெளியீடு வெளியீடு கனவளவு எங்களுக்கு வருது. அப்ப இவ்வளவும் எங்களுக்கு இருந்தா 2 புள்ளி, ஒரு ஆளுக்கு தசமஞ்சு படி கொடுங்க. இது எத்தனை பேருக்கு ரெண்டும் சரியாக இருக்கு?
இது எத்தனை பேருக்கு சரியாக இருக்கு? குட். ரைட். இப்ப நான் அடுத்த ஆளுக்கு வரோம். என்னையா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்? அடுத்த ஆளுக்கு வரோம். என்ன அடுத்த ஆள்? எங்களுக்கு இந்த கேள்விக்கு வரோம்ல. இதுல எண் எங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் 1976 R = 0ல. என் not equal 0. அப்ப என் பூஜ்ஜியத்துக்கு சமனா? என் வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கு சமனற்றதானால் ஓம்ண்டா டிக்கு என்ன வரும்டா என்ன 10ஆல பிரிச்சு மீதியை கொடுக்கும். அப்ப என்ன 10ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 197ம் மீதி 6ம் வரும். ஆர் தர ஆறுக்கு 0 தர 10 0 சக டி 6. இப்ப ஆறுக்கு என்ன வரப்போகுது? 6 வரும். நம் நம் எத்தனை? 1976 10ஆல பிரிச்சம் என்று சொன்னா மீதி என்ன வரும்? சாரி, தடவைகள் எத்தனை வரும்? நமக்கு தடவைகள் எத்தனை வரும்டா 197 தடவைகள் எங்களுக்கு வரும். திரும்பி என்ன செய்யுது? மேல போகுது. போக்குள்ள நம் not equal. ஆஹா, நம் தொடர்ந்து என்ன அறிய போகுது? 1976 தானே இருக்கும். அவ வறுவளைவு என்ன வரும் என்று கேட்டால் எங்களுக்கு நாம் எழுதுறோம் முடிவிலியாக செயற்படும் வரு விளைவு கிடைக்காது. ப்ரோக்ராம் என்ன செய்ய மாட்டா? நிக்க மாட்டா. ஏன்? நம்ம பெருமானம் எப்பவும் என்ன வரைக்கும் 1976 தனிக்கும். அப்ப நம்ம பெருமானம் எப்பொழுதும் 1976ஆகவே எங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து ப்ரோக்ராம் என்ன செஞ்சு கொண்டிருக்கும்? செயற்பட்டு கொண்டிருக்கும். அவுட்புட் வருமா? வராது. அப்ப நாங்க என்ன எழுத போறோம்? எங்களுக்கு வரிவிளைவு என்ன? வரிவிளைவு இல்லை. எங்களுக்கு வரிவிளைவு இல்லை. அப்ப நீங்க வரிவிளைவினை எழுதுன்னு சொன்னா விடல் இருக்கலாம். வரிவிளைவு இல்லை. முடிவிலியாக ப்ரோக்ராம் செயற்படுத்தப்படும் என்று இருக்கலாம். எப்படி எழுத போறீங்க? வரிவிளைவு இல்லை, முடிவிலியாக ப்ரோக்ராம் என்ன செய்யும்? செயற்படும் என்று நாங்கள் இருக்கிறோம். ஏன்? எந்த பெருமானம் எப்பயும் என்ன வரைக்கும் 1976 தனிக்கும். இங்க எங்கேயாவது எந்த பெருமானத்தை மாத்திரமா? இல்லை. எத்தனை பேர் வெளியீடு இல்லை அல்லது முடிவிலியாக செயற்படும் என்று பட எழுதியிருக்கீங்க? யாருக்காவது முடிவில் விட வந்திருக்கா? குட். வேற? என்ன കഴിക്കാൻ உலகானല്ല. இப்ப நாங்க முழு எண் ஒன்றில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையினை வரிவிளைவாக பெறுவதற்குரிய வழுக்களை கொண்ட பின்வரும் பைத்தன் செயல்களை கருதுக. என்னையா? முழு எண் ஒன்றில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை என்று சொன்னா 3 4 5 2 எத்தனை எண்ணிக்கை? 4ங்கிறது எனக்கு விளைவாக தரும். இப்ப செய் நிரலில் உள்ள வழுக்களை என்ன செய்யலாம்? எங்களுக்கு சொல்லலாம். எங்க இப்ப இதுல நம் not equal எங்களுக்கு 0. எப்படி எழுதலாமா? ஓ, நம் பெர்சன்டேஜ் எங்களுக்கு சரி. இப்ப இதுல கவுண்ட் +1 கவுண்ட் எப்படி வரணும்? எங்களுக்கு கவுண்ட் ஈக்குவல் பிளஸ் ஈக்குவல் 1 என்ன வரணும்? கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் 1 என்று வரும். அப்ப எங்களுக்கு இது ஒரு எரர். பிரிண்ட் கவுண்ட் இப்ப எத்தனை தடவை எங்களுக்கு வரணும் என்பது எங்க வந்திருக்கணும்? அவுட்டர் லூப்ல வந்திருக்கணும். இங்க ஒவ்வொரு முறையும் கவுண்ட் வரும்போது என்ன செய்யும்? எனக்கு வெளியிடாக வரும்.
இப்ப எனக்கு தடவைகளின் எண்ணிக்கை வேணும் என்றால் எங்க வந்திருக்கணும், வெளியெல்லாம் வந்திருக்கணும். அப்ப இன்னைக்கு ஒரு எரர் என்னன்னு கேட்டா, கவுண்டர் பெறுமதி கவுண்ட் சக சமன் ஒன்று வந்திருக்கும். அடுத்தது பிரிண்ட் எங்க வந்திருக்கணும், வெளியே வந்திருக்கணும். காரணம் முழு எண் ஒன்றில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையில. அப்ப இலக்கங்களின் எண்ணிக்கை வரணும் என்று கேட்டால் எங்களுக்கு இஞ்சம் வந்திருக்கும். அப்ப அந்த ரெண்டும் என்னவாக இருக்கும், இதில் இருக்கக்கூடிய வழுக்களாக எங்களுக்கு இருக்கும். யாருக்கு அந்த ரெண்டு வழுக்களும் பட்டு சரியா? ரைட், குட். வேற ரைட். இது வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன, எங்களோட டேட்டா பேஸுடன் பிஹெச்பியை கனெக்ட் பண்றது. இது எப்ப படிப்பு சொன்னேன், பிஹெச்பியை படிப்பிச்சதுக்கு பிறகுதான் பைத்தன் டேட்டா பேஸை கனெக்ட் பண்றது தொடர்பாக நான் பேசுவேன் என்று சொன்னேன். அப்ப இதுல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தது சரியா. இப்ப நாங்க அதை பார்த்ததுக்கு பிறகுதான் இவ்விடத்தை வருவோம் என்று சொன்னேன். இதுல நான் விடைய சொல்லணும் என்று சொன்னால் முதலாவது என்ன செய்யணும், முதலாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டால் எங்களோட இம்போர்ட் மை எஸ்கியூஎல் கனெக்டரை நாங்கள் எடுக்கணும். எடுத்ததுக்கு பிறகு ரெண்டாவது என்ன செய்யணும், அந்த கர்சரை ஒரு வேரியபிளுக்கு சாட்டணும். சாட்டினதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த எங்களோட எக்ஸ் எக்ஸ் எஸ்கியூஎல் கூற்றை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணதை நான் என்ன செய்யணும், எக்ஸிக்யூட் பண்ணி வந்த விளைவு எங்களோட இஎக்ஸி ஃபெச் கோடுக்குள்ள இருக்கும். அவரை நான் என்ன செய்யணும், டிஸ்பிளே பண்ணணும். இது அதனுடைய ஓர்டராக இருக்கும். இதை நான் எப்போ செய்வேன்னு சொல்லியிருக்கேன், பிஹெச்பி முடிஞ்சதுக்கு பிறகு தான் செய்வேன். அப்போ நான் இப்போ இவரை பார்க்கல. இப்போ நான் அடுத்த ஆளுக்கு மாறும். தாழ்மட்ட கணனி மொழிகளுடன் ஒப்பிடும் போது உயர்மட்ட கணனி மொழிகளின் இரு இயல்புகளை எழுதுக. தாழ்மட்ட கணனி மொழிகளுடன் ஒப்பிடும் போது உயர்மட்ட கணனி மொழிகளின் இரு இயல்புகளை ஒப்பிடுக. அப்ப தாழ்மட்ட கணமொழிகளுடன் ஒப்பிடும் பொழுது உயர்மட்ட கணனி மொழிகளின் இரு இயல்பை நாங்கள் சொல்லக்கொள்ள சொல்லுவோம் என்ன, உயர்மட்ட கணனி மொழிகள் வந்துட்டு பிழைகளை கண்டுபிடிப்பதும் திருத்துவதும் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். எளிய ஆங்கில சொற்களை பயன்படுத்தி என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்று நாங்கள் சொல்லலாம். எளிய ஆங்கில சொற்களை பயன்படுத்தி என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்று சொல்லலாம். அடுத்தது ஒரு குறித்த பணியினை மேற்கொள்ள குறைந்தளவான கட்டளைகளை என்ன செய்யும், பயன்படுத்தப்படும் என்று நாங்கள் சொல்லலாம். அதே நேரம் பிழைகளை கண்டுபிடிப்பதும் திருத்துவதும் இலகு. அடுத்தது எளிய ஆங்கில சொற்களை பயன்படுத்தி என்ன செய்யப்படும், எழுதப்படும். ஒரு பணியினை மேற்கொள்ள குறைந்த அளவான கட்டளை என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும் என்று சொல்லலாம். எதுடன் ஒப்பிடுகின்ற பொழுது, தாழ்மட்ட கணனி மொழியுடன் ஒப்பிடுகின்ற பொழுது வேறுபாடாக பார்க்கலாம். அப்ப அதில் எங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் அவர் வரணும்ல. இப்ப நான் அடுத்த ஆளுக்கு மாறும் என்ன, கீழே தரப்பட்ட பட்டியலில் உள்ள கீழே தரப்பட்ட பட்டியலிலிருந்து திரள் ஏயிற்கு பொருத்தமானவற்றை பியில் எழுதுக. அனுப்புவர் பொதுச்சாவியை பயன்படுத்தி தரவினை மறைகுறியாக்குவார். அதேவேளை பெறுபவர் தனது தனிப்பட்ட சாவியை பயன்படுத்தி மறை குறியீடு செய்வார். அப்ப அனுப்புவர், இவரை சொல்லுவோம் பொதுச்சாவி மறைகுறியாக்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப அனுப்புவர் என்ன செய்ய போறார் என்று சொன்னால் எங்களுக்கு இதுல ஏ இதுக்கு வரப்போகுதுல, ஏ பொதுச்சாவி ஒன்று எங்களுக்கு வரும்ல. அப்ப எங்களுக்கு இது ஏக்குள்ள வார விடையாக இருக்கும். அடுத்தது ஒரே சாவியானது மறைகுறியாக்குவதற்கும் மறைகுறி நீக்குவதற்கும் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அவரை சொல்லுவோம் நாங்க இந்த இரகசிய சாவி மறைகுறியாக்கம் என்று நாங்கள் சொல்லுவோம் என்ன.
இவங்களுக்கு எங்கட சிங்க்ரனைஸ், அசிமெட்ரிக், சிமெட்ரிக். சிமெட்ரிக்க இங்க வேற ஒன்றும் இல்லை, இரகசிய சாவி சிமெட்ரிக் மறைகுறியாக்கம் என்று சொல்லுவோம். பி, ஒரு நெறிமுறையினை பயன்படுத்தி அனுமதி அளிக்கப்படாதவர்களுக்கு மாத்திரம் வாசிக்க முடியாத பகுதியாக தகவல்களை மாற்றுகின்ற ஒரு செயல்முறையை சொல்லுவோம் தரவு மறைகுறியாக்கம் என்று சொல்லுவோம். சீக்குள்ள வாரம். இது ஓர் கணனி செய்நிரலாகும். முதலில் தன்னை ஒரு பயன்மிக்க விடயமாக பயனருக்கு இனம் காட்டுவதினூடாக கணனியில் நுழைந்து அல்லது நிறுவுவதன் மூலம் தகவல்களை திருடும் ஒரு ஆளாக இருக்கும் என்று சொன்னால் இவரை சொல்வோம் நாங்கள் ட்ரோஜன் ஹோஸ் என்று சொன்னோம். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னேன்ல, அந்த ட்ரோஜன் நகரத்தை கைப்பற்றுகின்ற பொழுது நடைபெற்ற அந்த சம்பவத்தை இதை விளங்கப்படுத்துகின்றது உங்களுக்கு சொன்னேன். தன்னை ஒரு நம்பகமான மென்பொருளாக, தன்னை ஒரு பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு பிரயோகமாக காட்டி பயனரின் இரகசிய தகவல்களை திருடக்கூடிய ஒரு ஆளாக என்ன செய்வார் இவர் இருப்பார்னு நாங்க பார்த்தோம். அப்ப எங்களுக்கு டிக்கான விளைவாக இருக்கு. அனுப்புவர் தனது தனிப்பட்ட சாவியை பயன்படுத்தி தகவலை மறைகுறியாக்கம் செய்வார். பெறுபவர் பொதுச்சாவியினை பயன்படுத்தி மறை குறியீடு நீக்குவதினூடாக அதனை சரிபார்ப்பார். இது இனிஷியலாக எதை கதைக்குதுன்னு சொன்னா டிஜிட்டல் இலக்க கையெழுத்தை கதைக்குது. இலக்க கையெழுத்துக்கு இன்னும் சொல்லப்பட்ட விளக்கங்கள் எங்களுக்கு போதாம். இப்ப தனிப்பட்ட சாவினை பயன்படுத்தி தகவலை மறைகுறியாக்கம் செய்யல இலக்க கையொப்பத்தில் இது தந்திரிக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பிழை. தந்திரிக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் இதுல போல தனிப்பட்ட சாவியை பயன்படுத்தி ஹேஷ் கோட்டை தான் என்ன செய்ய போறோம் மறைகுறியாக்கம் செய்ய போறோம். தகவலை இல்லை. சரியா? அப்ப எங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது பிழை, தந்திரிக்கக்கூடிய கூற்று எங்களுக்கு பிழை. சரியா? அவ நான் 5வது விடுறோம். இதுக்கு அவர் எதை மீன் பண்றாருன்னு கேட்டால் இலக்க கையெழுத்தை மீன் பண்றார். ஆனால் இலக்க கையெழுத்துக்கு இன்னும் சொல்லியிருக்கக்கூடிய விவரிப்பு பிழை. இணையத்தில் செயலூக்கமுள்ள துறை முகவரிகளை இனம் காண்பதினூடாக பயனர் கணனினை தாக்குவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சியை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்று கேட்டால் இதுல போர்ட் ஸ்கேன் எங்களுக்கு வரணும். என்ன வருடி துறை வருடல் எங்களுக்கு வரும். அப்ப இதுல விடையும் அங்க இல்லைங்கிறதால இவரையும் நான் என்ன செய்யறேன் விலக்களிக்கிறேன். தொண்டமானார் பேப்பரை பொறுத்தவரையில இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கூட வரும். என்ன சிலபஸுக்கு வெளியாலரிக்கும், இல்லாட்டி ஏரியாவுக்கு வெளியாலரிக்கும், இல்லாட்டி பிழையானது கூட இருக்கும். இப்ப கொஞ்ச காலமாக அந்த பேப்பருடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கு. அடுத்த ஆளுக்கு வாரம்ல, அடுத்த ஆளை நாங்க பார்க்க போறோம் என்று கேட்டால் இந்த நெட்வொர்க்கினுடைய பி பார்ட்ல இந்த வினாக்களை நான் நாளைக்கு பார்க்க. நாளைக்கு உங்களுக்கு செவ்வாதான் எம்சிக்யூலா. உங்களுக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 8:30க்கு நான் இந்த செஷனை நான் மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளை நான் பார்க்கிறேன். எம்சிக்யூ தானே. அப்போ உங்களுக்கு புதன்கிழமை தானே பாட்டு வரப்போது. மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி இன்ஷா அல்லாஹ் நான் புதன்கிழமை பார்க்கிறேன். சரியா? சாரி, திங்கள் நாளை ஒரு 8:30க்கு பார்க்க. இத்துடன் இந்த செஷனை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு and good night.